எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். நேரம் காலை 5:30 மணி. இருந்தாலும் சூரியன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாக தெரியவில்லை. சிறிது நேரத்தில் பூமியில் உள்ளோரை எல்லாம் துயில் எழ செய்ய வேண்டுமே என்ற கவலை இல்லாமல் இன்னும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. பெங்களூர். பனி படர்ந்த வானம். கண்ணுக்கு மட்டுமல்ல, கைக்கு எட்டிய தூரம் வரை கூட ஒன்றும் தெரியவில்லை. அவ்வளவு பனி. அந்த குளிரிலும் போர்வை போர்த்தியபடி இந்திய குடிமக்களின் கடைநிலை பிரதிநிதிகள் தங்களுக்கு ஒதுங்க ஒரு கூரை கூட இல்லையே என்ற கவலை சிறிதும் இல்லாமல் நிம்மதியாக தெரு ஓரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அதிகாலை நேரமானதால் அது ஓல்ட் மெட்ராஸ் ரோடுதானா என்று சந்தேகப்படும் அளவிற்கு வெறிச்சோடி இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒன்றிரண்டு வாகனம் ஊர்ந்து சென்று கொண்டிருக்க, கருப்பு நிற கால் சட்டை, நீல கலர் மேல் சட்டை அணிந்த ஒருவன் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் நுழைவாயிலில் இருந்த ஒரு அரசியல்வாதியின் பெரிய சைஸ் கட் அவுட்டை கண்டு வியந்த வண்ணம் உள்ளே நுழைந்தான். அதிகாலை என்பதால் ஆள் அரவமே இல்லை. பனிமனையின் உள்ளே அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டிருந்தது. ஒரு ரயில் மட்டும் தனியே அலங்காரம் செய்து பிளாட்பாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மஞ்சள் நிற சாமந்தி பூவினால் மாலைகள் செய்யப்பட்டு ரயில் முழுவதும் தொங்கவிடப்பட்டிருந்தது. வெள்ளை நிற ரயில். அதன் நிறம் தெரியாதவாறு உடல் முழுவதும் பூவினால் அலங்காரம் செய்யப்பட்டு ஜொலித்து கொண்டிருந்தது. இன்றுதான் முதல் நாள். பல்வேறு அரசாங்கத்தால் பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த மெட்ரோ ரயில் திட்டம் அதன் சேவையை துவங்கும் நாள். சென்ட்ரல் மினிஸ்டர் முதல் உள்ளூர் முதல்வர் வரை அனைவரும் பங்கு பெறும் மிகப்பெரிய ஆரம்ப விழா. யாரும் அறியாத வண்ணம் உள்ளே நுழைந்த அந்த உருவம் மெல்ல நோட்டமிட்டு கொண்டே அங்கே அலங்காரம் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலை நோக்கி நகர்ந்தது. அதன் இடது கையில் ஒரு சிறிய பெட்டி. வலது கை பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து வேர்த்திருந்த அவன் நெற்றியை துடைத்தது. இந்த பனியிலும் அவனுக்கு வேர்த்தது. தன் இருதயம் துடிக்கும் சத்தம் கூட அவனுக்கு ஏதோ இடி இடிப்பது போல பிரம்மாண்டமாக கேட்டது. சுற்றிலும் அவ்வளவு நிசப்தம். காலை நேரம் என்பதால் அவ்வளவு செக்யூரிட்டி இல்லை. சிலர் காலை கடன் முடிக்க சென்றிருந்தார்கள். சிலர் சோம்பல் முறித்து அப்போதுதான் எழுந்தனர். யார் கண்ணிலும் அகப்படாமல் மெல்ல ரயிலின் அருகே சென்ற அவனை மற்றொரு உருவம் ரயிலுக்குள்ளே இழுத்தது. ஏன் இவ்வளவு நேரம்? ஆட்டோ கிடைக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் முன்னேற்பாடா டின் ஃபேக்டரி கிட்ட இறங்கி நடந்து வந்தேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் அந்த பாக்ஸை எடுத்து எங்க ஃபிக்ஸ் பண்ணணுமோ பண்ணு. இன்னும் 1 மணி நேரத்துல செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க. அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே நீல சட்டைக்காரன் தன்னுடன் கொண்டு வந்திருந்த பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு சிறிய பார்சல் மிகுந்த கலைநயத்துடன் இருந்தது. அதை திறந்தால் உள்ளே ஒரு டிஜிட்டல் கடிகாரம் 1, 4, 8 என்று இருந்தது. இரண்டுக்கும் நடுவே ஒரு கமா இருந்தது. கூடவே சில பல வர்ணத்தில் கம்பி அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓடிக்கொண்டிருந்தது. பிரிந்திருந்த சிலவற்றை ஒன்றாக இணைத்து ஏதோ அவன் செய்வதை ஒருவித பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தது அந்த உருவம். சுருட்டு வாடை அவன் மூக்கை துளைத்தது. காலையிலேயே இப்படியா? சரி, நமக்கென்ன என்று நினைத்தவன், இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? இது வெடிச்சு எவ்வளவு பாதிப்பு இருக்கும்? சரியா 10 மணிக்கு வெடிச்சிடுமா? இல்லைன்னா ரிமோட் ஏதாச்சும் வச்சு சரியா 10 மணிக்கு வெடிக்க வைக்கணுமா? வெறும் இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் நாசமாகுமா என்று தனக்குள் அடக்கி வைத்திருந்த அத்தனை சந்தேகத்தையும் கேட்டு வைத்தான் அவன். சைஸை பார்த்து எடை போட்டுடக்கூடாது. டைமர் எல்லாம் பக்காவா செட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கிறத பார்த்தா உனக்கே தெரியும். இது வெடிச்சா சுத்தி 2-3 கிலோமீட்டர் தூரத்துல யார் இருந்தாலும் பீஸா ஆயிடுவாங்க. சும்மா ஓசியில ஒரு வாட்டி இந்த ரயில்ல போலாம்னு கிளம்பி போயிடாத. அப்படியே போனாலும் இந்த முதல் கம்பார்ட்மெண்ட் பக்கம் வந்துடாத. அவனுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே அதை இருக்கையின் கீழே வைத்து இருந்த இடம் தெரியாமல் பொருத்தியது அந்த உருவம். நல்லா தெரியுமா? இதுதானே அந்த மந்திரிக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை? பாதியிலேயே தலையை திருப்பி கேட்டான். ஆமா, அங்க பாரு, மேல அவர் பேரு கூட போட்டிருக்கு. பக்கத்துல அவர் பொண்ணு, அப்புறம் கொஞ்சம் போலீஸ் செக்யூரிட்டின்னு 4-5 பேர் இருக்கலாம். மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் வேற சீட்ல இருப்பாங்க என்று சொன்னபடியே அந்த பக்கம் இருந்த மற்ற இருக்கைகளை கை நீட்டினான் அவன். அது சரி, அதெல்லாம் படிக்க தெரிஞ்சா நான் ஏன் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று தன் தலைவிதியை நொந்தவாறே வந்த காரியத்தை முடித்து கொண்டிருந்தான் அவன். பொருத்தி முடித்து நிமிர்ந்தவனை ஒருவித பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தது அந்த உருவம்.
நான் ரெடி என்பது போல உள்ளே அந்த கடிகாரமும் 6 மணியை 10 மணி என்று பொய் சொல்லிக் கொண்டிருந்தது. அவன் கணக்கிட்டான். 9:30க்கு விழா ஆரம்பம். எல்லா அமைச்சர்களும் நிர்வாகிகளும் ரயில் முன்னால் நின்று தேங்காய் உடைத்து ரயில் துவக்கம் ஆரம்பமாகும். உலகம் எவ்வளவோ முன்னேறினாலும் இந்த மாதிரி பழக்க வழக்கம் மட்டும் மாறாது, மாற்றவும் முடியாது. பின்பு அனைவரையும் ஏற்றிக்கொண்டு ரயில் கிளம்பி மெதுவாக நகர துவங்கும். இந்த ரயில் MG ரோடு வரை சென்று அங்கே சில நேரம் அமைச்சர் பேசிய பின் ஓல்ட் மெட்ராஸ் நோக்கி திரும்பும். MG ரோடு சென்றடைய சரியாக 10 மணி ஆகும். ஆமா, சரியா 10 மணிக்கு தான் நான் அலாரம் அடிப்பேன் என்பது போல செல்லமாக சொன்னது அந்த கடிகாரம். அது அலாரமா இல்லை அலரும் குரலா என்று இன்னும் 4 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். ஆதவன் மறையும் நேரம், மாதவன் வீடு திரும்பும் நேரம். மாதவன் வீடு திரும்பும் நேரம் ஆதலால் அந்த வீடே பரபர என்று இருந்தது. சீக்கிரம் சீக்கிரம், ஐயா வர்ற நேரம் ஆச்சு. இந்த நாற்காலியை இங்க போடாதேன்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன். அதை எடுத்து ஓரமா வைங்கடா. யாருடா இந்த தொட்டியை இங்க கொண்டு வச்சது? பாரு, வெயில் இல்லாம செடி வாடி போச்சு. அதை எடுத்து வெளியில வச்சு நல்லா தண்ணி ஊத்துங்க. மாதவி தன் வீட்டு வேலையாட்களை மிரட்டி கொண்டிருந்தாள். மாதவி அவள் ஒரு வயது வந்த பெண்ணிற்கு தாய் என்று கற்பூரம் அடித்து சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அவளும் அவள் பெண்ணும் தெருவில் நடந்து போனால் பார்ப்பவர்கள் அவர்களை அக்கா தங்கைகள் என்றுதான் நினைப்பார்கள். லேசாக மஞ்சள் பூசி மலர்ந்த முகமும் அழகிய நெற்றியில் சிகப்பு குங்குமமும் காற்றில் பறக்க துடிக்கும் கரும் கூந்தலும் அதை லாவகமாக சீப்பு போல தன் விரலால் கோதி பிடிக்கும் அழகும் பார்ப்பவர்களை சற்றே கலங்கடிக்கும் கருவிழியும் பெண்களை கூட பொறாமை கொள்ள வைக்கும் என்று சொன்னாலும் அதில் சிறிதும் கற்பனை இல்லை என்பதுதான் உண்மை. அழகாய் கட்டிய சேலையும் பறக்கும் முந்தானையும் அதை லாவகமாக ஓரத்தில் பின் பண்ணி விட்டு அவள் நடந்து போகையில் பலரும் இவளை பார்ப்பதில் லயித்திருந்தால் ஆச்சரியப்பட வேண்டியதும் இல்லை. அவள் செல்ல பெண் மணிமேகலை கூட, எப்படிமா இவ்வளவு கரெக்டா புடவையில பிளீட்ஸ் வச்சு மடிப்பு கலையாம மெயின்டைன் பண்ணி போ, இனிமே உன் கூட நான் வெளியவே வரமாட்டேன், வந்தா யாருமே என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்கம்மா என்று செல்லமாக கேலி செய்து கொண்டே வருவாள். அதற்கு காரணம் எந்த ஈகோவும் பார்க்காமல் மாதவன் அமர்ந்து அவளுக்கு உதவி செய்வதுதான் என்று எப்படி தன் மகளிடம் சொல்வது? இப்படி தனக்குள் நினைத்தவாறு லேசாக புன்முறுவலிட்டு கேலி செய்யும் தன் பெண்ணை ஒரே ஒரு விழி பார்வையில் 1000 அர்த்தம் பேசி கண்டித்து வைப்பாள். மாதவனும் வெளியே என்னதான் சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் இவள் பார்வை பட்டால் சின்ன சுப்பனாக மாறிவிடுவான். அவளுக்கு சரியாக படிப்பு இல்லாவிட்டாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயும் நேர்த்தியும் அதன் பின் எடுக்கும் தீர்க்கமான முடிவும் அவளது தந்தைக்கு நிகர். அவள் தந்தை ஒரு பெயர் பெற்ற அரசியல்வாதி. ஊரில் உள்ள எந்த பள்ளியிலும் சுலபமாக தன் பெண்ணை படிக்க வைக்க முடியும் என்ற போதும் இவளுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் 7ஆம் பொருத்தமாகவே இருந்தது. பின்னே சட்டியில் இருந்தாதானே அகப்பையில் வரும். இவளுக்கு படிப்பதில் சுத்தமாக விருப்பமில்லை. சரியாக படிப்பில் ஆர்வம் இல்லாததால் பாதியிலேயே படிப்பை விட்டாச்சு. அன்று முதல் அவள் பாட்டிதான் அவளுக்கு எல்லாமே. பாட்டியுடன் அவள் வீட்டிலேயே நேரம் காலம் தெரியாமல் ஆடி கழித்தாள். ஒரே பெண் என்பதால் இவள்தான் தன் அப்பாவின் செல்லக்குட்டி. அவள் தாய் எவ்வளவு முயற்சித்தும் அப்பா செல்லம் என்பதால் யாரும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. படிப்புதான் வர மறுத்தது. ஆனால் அவள் விருப்பத்திற்கு இணங்க அவள் பரதம், கராத்தே போன்றவை பயின்றாள். அந்த மாதிரி கற்க செல்லும் போது அவளை காரில் அழைத்து செல்வது அவர்கள் வீட்டில் வேலை செய்த மாதவன் எனும் கார் டிரைவர் தான். அப்படி இவள் பயிற்சிக்கு செல்லும் போது ஏற்பட்ட பழக்கம்தான் பின் காதலாக மலர்ந்து இன்று இல்லறமாக மாறிவிட்டது. அன்று அவள் தந்தையிடம் வண்டி ஓட்டியவர் இன்று இவளது வாழ்க்கையை ஓட்டுகிறார். என்னதான் மாதவன் ஒரு டிரைவர் என்ற போதும் தன் ஒரே மகள் விரும்புகிறாள் என்று தெரிந்ததும் சராசரி அரசியல்வாதி போல அல்லது சாதாரண தந்தை போல எந்த கலாட்டாவும் செய்யாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் அவர்கள் திருமணத்தை முடித்து வைத்தார். அதுவும் காதல் திருமணம் என்று சத்தியம் செய்தாலும் யாரும் நம்ப மறுப்பார்கள். அவ்வளவு அமர்க்களமாக திருமணம் செய்து வைத்தார். அவர் அரசியலில் பெரும் புள்ளி என்பதால் பல மந்திரிகளும் வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர் இப்படி ஒரு சாதாரண டிரைவரை மாப்பிள்ளையாக ஆக்கி கொண்டதின் விளைவாக அவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு இன்னும் பல மடங்கு உயர்ந்ததென்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் மாதவனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்கு முக்கிய காரணம் மாதவனின் ஒழுக்கமும் நேர்மையும் தான். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த மாதவன் வளர்ந்தது எல்லாம் ஒரு அனாதை இல்லத்தில். அங்கேதான் அவன் பள்ளி படிப்பை மேற்கொண்டான்.
பள்ளி படிப்பு முடிந்ததும் படிப்புக்கு லீவு தந்துவிட்டு பல்வேறு இடங்களில் வேலை செய்தான். ஒரு முறை அந்த அனாதை இல்லத்திற்கு ஒரு விழாவிற்கு வந்திருந்த மாதவியின் தந்தைக்கு இவனையும் இவனது நேர்மையும் பிடித்திருந்ததால் தன்னுடனேயே அழைத்து வந்து தன் கார் டிரைவராகவே வைத்து கொண்டார். மாதவியும் அவரை மணந்து 25 வருடம் உருண்டோடி விட்டது. அதற்கு சான்றாக ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று என்று 2 பிள்ளைகள். காலம்தான் எவ்வளவு வேகமாக உருண்டோடுகிறது. மூத்தவன் பெயர் மணிவண்ணன். என்ஜினியரிங் படித்த கையோடு பெங்களூரில் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிகிறான். தன் தந்தை ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் தன் சொந்த முயற்சியில்தான் முன்னேறுவேன் என்று பிடிவாதமாக பயின்று இன்று ஒரு நல்ல வேலையிலும் இருக்கிறான். இளையவள்தான் மணிமேகலை. இவள் இப்போது கல்லூரி செல்கிறாள். பெங்களூரில் உள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறாள். நன்றாக பயின்ற போதும் தனக்கு என்ஜினியரிங் வேண்டாம் என்று கலை கல்லூரி செல்கிறாள். அவளது நோக்கமே தான் ஒரு செய்தியாளராக வர வேண்டும் என்பதுதான். அதுவும் அவளது தந்தையை தானே நேர்காணல் செய்து திக்குமுக்காட வைக்க வேண்டும் என்பதுதான் அவள் குறிக்கோள். மணி மிகவும் நல்ல மாணவன். எல்லா பாடங்களிலும் முதல் மதிப்பெண் எடுக்கும் அளவிற்கு நல்ல பையன். ஆனால் இந்த பாழாய்ப்போன காதலுக்கு நல்ல மாணவனா இல்லை தருதலையா என்றெல்லாம் பாகுபாடு பார்ப்பதில்லை அல்லவா? அதனால் காதல் மணியையும் விட்டு வைக்கவில்லை. தன்னுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்த பெண்ணையே காதலிக்கவும் வைத்தது. கல்லூரி முடிக்கும் வரை அதை அவளிடம் கூட அவன் சொல்லவில்லை. இதயம் பட முரளி ஸ்டைலில் கல்லூரியின் கடைசி நாட்களில்தான் அவன் தன் காதலை அவளிடம் கூறினான். எந்த பெண் தான் சொன்ன உடனே வா காதலிக்கலாம்னு சொல்ல போறா? இவள் மட்டும் என்ன விதி விலக்கா? பிடிக்கலைன்னு சொன்னாலும் எந்த பையன்தான் சரி போன்னு சொல்லிட்டு போக போறான்? வழக்கம் போல அவளும் சண்டை போட, வழக்கம் போல இவனும் தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் போல இருந்து வெற்றி கண்டான். இறுதியில் அவளுக்கும் இவனை பிடித்து போக இருவரும் கல்லூரி முடித்த பின்னும் தங்கள் காதலை வளர்த்து கொண்டார்கள். அதற்கு ஏற்றாற் போல இருவருக்கும் ஒரே கம்பெனியில் வேலையும் கிடைத்தாயிற்று. இருவரும் ஒன்றாக லீவை போட்டுவிட்டு பைக்கில் நந்தி ஹில்ஸ் போகவும் சௌகரியமாக இருந்தது. இந்த நூற்றாண்டில் உள்ள அனைத்து காதலர்களும் சென்ட்ரல் மால், பாரம் மால் போன்ற மப்டி காம்ப்ளெக்ஸில் காதல் புரியும் வேளையில் இவர்கள் மட்டும் கப்பன் பார்க் நோக்கி பயணம் செய்வதுண்டு. நீண்ட இடைவேளை கிடைத்தால் அவர்கள் கார் எடுத்துக்கொண்டு நேரே பாண்டிச்சேரி செல்வதும் வழக்கம். அதுபோலத்தான் இன்றும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். டிராபிக் தாண்டியதும் பிரேக்கில் இருந்து காலை எடுத்து ஆக்சிலேட்டரில் வைத்து அழுத்தினான். கிருஷ்ணகிரி தாண்டுற வரைக்கும் இந்த சரக்கு லாரியோட தொல்லை வேற. ஒருத்தனோட ஒருத்தன் பேசிக்கிட்டே போற மாதிரி ஒட்டிக்கிட்டே போவாங்க. இவன்களும் போக மாட்டானுங்க, நம்மளையும் போக விட மாட்டானுங்க. அந்த கொடுமையை மட்டும் தாண்டிட்டா இன்னும் வேகமா மிதிக்க வசதியா இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே தலை திருப்பி முன் சீட்டில் ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருந்த தன் காதலியை பார்த்தான். வழக்கமாக வாய் மூடாமல் வரும் நம் காதலியா இது என்று சந்தேகத்துடன், என்ன இன்னைக்கு அம்மா ரொம்ப அமைதியா வர்ற மாதிரி இருக்கு என்று பேச்சு கொடுத்தான். இல்லப்பா, எங்க அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏற்கனவே உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஆகாது. இதுல நம்ம காதல் விஷயம் வேற தெரிஞ்சா அவ்வளவுதான். செல்ல பொண்ணு இல்லையா, அதனால என்ன விட்டுருவாரு, ஒன்ன போட்டு தள்ளிடுவாரு. பரவாயில்லையா? அவள் தந்தையும் இவன் தந்தையும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் இருவரும் எலியும் பூனையும் போல. இப்படி சொல்லியே 5 வருஷம் ஓடி போச்சு. இப்ப எதுக்கு அந்த கவலை என்று சொல்லிக்கொண்டே ரேடியோவில் பாட்டை கதறவிட்டான் மணி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பலமாக சிரித்து கொண்டார்கள். வழியில் காஞ்சிபுரம் கோவில் தரிசனமும் முடித்து அவர்கள் பாண்டிச்சேரி வந்து சேரும்போது மணி மாலை 4. அவர்கள் வீட்டை பொறுத்தவரை அவர்கள் பயணம் காஞ்சி வரை மட்டுமே. இவர்களை பொறுத்தவரை அது பாண்டி வரை. கடற்கரையில் அலைகடல் நோக்கி அவன் 2 கால் நீட்டி அவள் தலையை தன் மடி மீது வைத்து கிடந்தபோது அவன் மனம் அவன் வசமே இல்லை. அவன் விரல் அவனையும் அறியாமல் அவளது சங்கு கழுத்தில் எழுத துவங்கியது. டேய் மணி, காதல் இருந்து அதை எடுடா என்று கடுப்புடன் மணியை பிடித்து உலுக்கிக் கொண்டிருந்தான் அவன் நண்பன். நண்பனா அவன்? காயவன். நல்ல கனவை கலைத்து விட்டானே. கனவு கலைந்து எழுந்தவன் அப்போதுதான் தன் கைக்கடிகாரம் பார்த்தான். காலை மணி 8. சூரியன் சற்றே கண் விழிக்க ஆரம்பித்திருந்தான். பள்ளி குழந்தைகளை சுமந்தபடி மஞ்சள் நிற ஸ்கூல் பஸ் சென்று கொண்டிருந்தது. இல்லை இல்லை, பெங்களூர் டிராபிக்கில் சிக்கி 8 மாத குழந்தை போல தவழ்ந்து கொண்டிருந்தது என்பதுதான் சரி. அந்த போக்குவரத்து நெரிசலில் பல 100 வெள்ளை நிற டாடா இண்டிகாவும் அடக்கம்.
அனைத்து இண்டிகாவும் ஒரே திசையில்தான் பயணம் செய்தது. அனைத்தும் பெங்களூரில் உள்ள ஐடி பார்க் நோக்கி ஊர்ந்து கொண்டிருந்தது. அதில் ஒன்று அந்த தெரு ஓரமாக நின்று கொண்டிருந்தது. காரின் உள்ளே தன்னிலை மறந்து காதில் மாட்டிய இயர்போனில் அவனுக்கு பிடித்த இசையில் மூழ்கி கனவில் மிதந்த மணிவண்ணனைத்தான் அவன் நண்பன் பொறுமை இழந்து எழுப்பிக் கொண்டிருந்தான். 1.5 மணி நேரமா வெயிட் பண்றோம், இன்னும் வந்த பாடில்லை. பெங்களூரு டிராஃபிக் தான் பிரச்சனைனா இவளுங்களால எல்லா நாளுமே லேட்டா ஆபீஸ் போக வேண்டியிருக்கு. முதல்ல இந்த கேபோட ரூட்டை மாத்தணும். சரி, நீ ஏன் இப்ப இவ்வளோ டென்ஷன் ஆகுற? மணி 8 தானே ஆகுது. ஏண்டா, இவளுங்க லேட் பண்ணுவாங்கன்னு தானே நம்ம தூக்கத்தை விட்டு சீக்கிரமா எழுந்து இந்த வண்டியை பிடிச்சி வரோம். இவளுங்க மட்டும் தூங்கிட்டே இருப்பாளுங்க, நாம காத்துக்கிட்டே இருக்கணுமா? எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயணும்? தன் காதலிக்கு காத்திருக்கும் தன்னைத்தான் அவன் எள்ளு என்று கூறுவது தெரிந்தும் அந்த உவமையை கேட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து நண்பனிடம் மேலும் பல சாபங்களை வாங்கி கட்டி கொண்டான். விவசாயிக்கு தண்ணீரை விட சுலபமாக கிடைப்பது கண்ணீரே. சொட்டு நீர் பாசனம் கொடுத்த அறிவியலே, எங்களுக்கு சொட்டும் கண்ணீர் பாசனம் கொடுத்திருந்தால் மகிழ்ந்திருப்போம், நாங்களும் கூட வாழ்ந்திருப்போம். ஏனென்றால் எங்கள் மண்ணை தோண்டினால் பொன் கூட கிடைக்கும். ஆனாலும் எங்கள் கதிருக்கு நீர் மட்டும் கிடைத்தபாடில்லை. பாடுபட சளைத்தவர்கள் இல்லை, மாடு போல உழைக்க மறுத்தவர்களும் இல்லை. ஆனால் இன்று எங்கள் மாடு கூட உழைக்க மறந்தது. ஆம், கடைசியாக என்று உழுதோம் என்று எங்களுக்கே நினைவில்லை. பயிரை விளைவித்து உங்கள் வயிற்றை நிரப்பிய எங்களுக்கு எங்கள் பசியை மறைக்க ஒரு வழி இல்லை. அதை வழங்கிய எங்களுக்கு கவலை சிறு துளியும் இல்லை. எங்கள் கவலை எல்லாம் நாளை பசிக்கும் உங்கள் வயிறு மீண்டும் தேடும்போது நாங்கள் வெட்கி தலைகுனிய நேரிடுமே. அந்த நிலை வரை வாழ வேண்டுமா? கணீர் குரலில் மணிமேகலை படித்து முடித்த சில மணி துளிகள் அரங்கமே நிசப்தமாக இருந்தது. நல்லதொரு நாள் பொழுதில் சட்டென்று ஜோவென்று பெய்த மழை போல ஒரே கைத்தட்டல். அவள் கண் ஓரத்தில் சிறிது நீர் அவளையும் அறியாமல் கசிந்தது. அன்று அவள் கல்லூரியில் கலை நிகழ்ச்சி. அதில் நடந்த கவிதை போட்டியில் அவள் படித்த கவிதைதான் இப்படி அனைவரையும் கட்டி போட்டது. மணிமேகலை, தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்று கர்ஜிக்கும் பத்திரிகையாளர் அர்னாப் கோஸ்வாமியின் ரசிகை. அவரை போலவே தானும் ஒரு பெரிய பத்திரிகையாளராக வர வேண்டும் என்று கனவு காணும் மங்கை. அதன் பொருட்டுதான் குறைந்த மதிப்பெண் எடுத்தவர் கூட பணம் கட்டியாவது இன்ஜினியரிங் கல்லூரி போகும் இந்த காலத்திலும் அதை விடுத்து இவள் இந்த கலைக்கல்லூரியை தேர்ந்தெடுத்தாள். எப்பொழுதும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் கொண்டவள். கல்லூரி படிப்பை முடிக்க எண்ணி மட்டுமே இறுதியாண்டு ப்ராஜெக்ட் செய்யும் இந்த காலத்திலும் அந்த ப்ராஜெக்டிலும் ஒரு சமூக நலன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று இன்னும் மும்முரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாள். இவள் இப்படி சமூக அக்கறையுடன் இருப்பதை பார்த்து அவள் வீட்டில் அனைவரும் இவள்தான் மாதவனின் அரசியல் வாரிசு என்று பேசிக் கொள்வார்கள். அவள் அம்மா மட்டும் உள்ளூர பெருமைப்பட்ட போதிலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதெல்லாம் என் பெண்ணுக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். அவளை எப்படியாவது தன் வாரிசாக அரசியலில் கொண்டு வர வேண்டும் என்று மாதவன் கூட ஆசைப்பட்டதுண்டு. அவள் தன் தாத்தாவை போல தன் அப்பாவை போல ஒரு சிறந்த அரசியல் சாதனையாளராக வந்தால் மாதவன் மட்டுமல்ல, அவன் மனைவி மாதவியும் தான் பெருமை கொள்வாள். பின்னே புலிக்கு பிறந்தது பூனையாக விடலாமா? சிறு வயது முதலே பல முறை அவள் தன் தந்தையோடு பல மேடை பேச்சுக்களுக்கும் அரசியல் பிரச்சாரத்துக்கும் விஜயம் செய்தவள்தான். எந்த சலிப்பும் இல்லாமல் அவள் அங்கே பேசும் அரசியல்வாதிகளின் பேச்சை ஆர்வத்தோடு கேட்பாள். அப்படி அவள் கலந்து கொண்டதால் தானோ என்னவோ பள்ளிக்கூடம் முதல் இன்று வரை அனைத்து போட்டிகளிலும் முதல் பரிசை தட்டிச் செல்கிறாள். அப்படி அவள் பேசும் அனைத்து தலைப்பும் சமூக நலனுடன் ஒன்றியே இருக்கும். அப்படி அவள் பேசி பெரிய பிரச்சனை ஆனதும் உண்டு. ஒரு முறை ஒரு மேடை பேச்சு போட்டியில் பேசும்போது அந்த இடத்தில் நடந்த ஒரு கொடுமைக்கு எதிராக பேசி போலீஸ் நிலையம் வரை சென்றுவிட்டது. இவள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அரசியல் சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருந்ததால் மாதவன் கூட சில முறை பயந்ததுண்டு. இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்வதால், அதுவும் பெரும் புள்ளிகளை எதிர்த்து செய்தால் மிகவும் சுலபமாக எதிரிகளை சம்பாதித்து விடலாம் என்பதை அறியாதவர் இல்லை அவர். என்ன இருந்தாலும் அவள் ஒரு சிறு பெண்தானே, பெற்றவர் பயம் கொள்வது நியாயம்தானே. ஆனால் அதை பற்றி அவள் கேள்விப்பட்டால் பெண் என்றால் என்ன, ஆண் மட்டும்தான் மேலா என்று ஒரு பட்டிமன்றமே வைத்து விடுவாள்.
இதனால் மாதம் ஒரு புது பிரச்சனை வருவதும் உண்டு. காலை மணி 9. அந்த ஸ்டேஷன் முழுக்க எங்கே பார்த்தாலும் ஒரே போஸ்டர் மயம்தான். துவக்க விழா ஆரம்பிக்க இன்னும் அரை மணி நேரம்தான் இருந்தது. இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத்தும் மற்ற போலீஸ்காரர்களும் வழக்கமான சோதனையை செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்டேஷன் உள்ளே ஐடி கார்டு அல்லது சிறப்பு பாஸ் இல்லாத யாரையும் அனுமதிக்கவில்லை. வாசலில் அமைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிராக்டர் ஒவ்வொரு நபரையும் சோதனை என்ற பெயரில் விழுங்கி பீப் பீப் என்று கதறியபடியே துப்பிக் கொண்டிருந்தது. யாருங்க இன்னைக்கு இந்த முதல் ரயில ஓட்ட போறது? அவங்க எல்லாரும் வந்தாச்சா? இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் மெட்ரோ ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். இதோ இவங்க 2 பேர் தான் இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே நின்றிருந்த 2 இளம் பெண்களையும் சுட்டிக்காட்டினார். ஓ, மகளிருக்கு முன்னுரிமையா? ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன் என்று அந்த இருவருடனும் கை குலுக்கினார் மஞ்சுநாத். ஐடி கார்டு எப்பவும் கண்ணில் தென்படுற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு அவர் ஸ்டேஷன் உள்ளே இருந்த அந்த எஸ்கிலேட்டரில் ஏறி ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தளம் நோக்கி சென்றார். கான்ஸ்டபிளும் அவரை பின்தொடர்ந்தார். மேலே சென்று பிளாட்ஃபார்மில் இருந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போனார். என்னையா இவ்வளவு பேரா? எல்லாருக்குமா பாஸ் இருக்கு என்று கேட்டபடியே அங்கிருந்த கூட்டத்தை நோட்டமிட்டார். ஆமா சார், யாரை கேட்டாலும் ஆளுக்கு ஒரு கட்சி பேரை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாஸ் வச்சிருக்காங்க, நல்லா செக் பண்ணிட்டோம் சார். சரி, மினிஸ்டர் வரும்போது ஏடா கூடமா எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தான். நான் போய் எம்ஜி ரோட்ல செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சார், இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, வந்துடுவீங்களா? பாப்போம். ஒருவேளை நான் வர லேட் ஆச்சுன்னா நீ கண்ட்ரோல் ரூம்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரயில்வே மினிஸ்டர் கூடவே அங்க வந்துடு, சரியா என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திருக்காமல் கிளம்பினார் மஞ்சுநாத். இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் பெங்களூர் போஸ்டிங்கில் வந்து 10 வருஷம் ஆச்சு. இதுவரை ஒரு பிளாக் மார்க் கூட அவர் மேல இல்லை. அவ்வளவு தங்கமான ஆள். ஆச்சரியம்தான். ஆனா அதுதான் உண்மை. அதை விட ஆச்சரியம், அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. ரொம்ப கராரான ஆளு என்பதனால இந்த மாதிரி அரசியல் விழாவுக்கெல்லாம் அவரை போடுறதும் இல்லை. கட்சிக்காரங்கன்னா கொம்பா இருக்குன்னு மல்லுக்கு போற குணம். அதனாலேயே இவரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இப்ப கூட வரேன்னு சொல்லிட்டு போறாரே, கண்டிப்பா வரமாட்டாரு. இங்க இருந்தா மந்திரி கூட ரயில்ல போகணுமேனு தான் இவ்வளவு அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்காரு. அரசியல் தான் பிடிக்காதே தவிர சமுதாயத்தின் மேல ரொம்பவே அக்கறை இருக்கு. பள்ளிக்கூடம் முடிச்சு வருஷம் பல ஆனாலும் இன்னமும் பள்ளிக்கூடம் போற ஆளு. படிக்க இல்லை, சொல்லி கொடுக்க. ஆமா, சனி ஞாயிறு வந்துட்டா போதும், காலையிலேயே கிளம்பி போய் ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா கராத்தே கிளாஸ் எடுப்பாரு. விளையாட்டுங்கிறதே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தாங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை இவருக்கு. அதனால சிறுவர்களை மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற மற்ற போலீஸ்காரரையும் விளையாட ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. விளையாட்டுல மட்டும் இல்ல, அவர்கிட்ட வந்த எந்த கேஸ்லயும் தோத்ததா சரித்திரமே இல்லை. அவ்வளவு நேர்த்தி. அவர் புல்லட்ல வர்ற காட்சியை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சினிமா பட ஹீரோ மாதிரி இருக்கும். ஆள் அவ்வளவு அழகா உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருப்பாரு. தொப்பியை தலையில் மாட்டி தன் இரு கைகளாலும் சரி செய்து கொண்டே போகும் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சல்யூட் செய்தவாறே கான்ஸ்டபிள் அங்கே இருந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த ஆயத்தமானார். இவர் கூட வேலை செய்யறதே பெருமை என்று நினைக்கும் பல கான்ஸ்டபிள்களில் இவரும் ஒருவர். சற்று நேரத்திற்கெல்லாம் வாழ்க கோஷம் கேட்கவே கான்ஸ்டபிள் வெளியே வந்து எட்டி பார்த்தார். கோஷங்களுக்கு நடுவே மந்திரி வந்து கொண்டிருந்தார். அவர் கூடவே இன்னும் பல கைத்தடிகள் வந்து கொண்டிருந்தார்கள். தன் உடையை சரி செய்தபடியே மந்திரியை அழைத்து வர கீழே ஓடினார் கான்ஸ்டபிள். மந்திரியும் இன்னும் சில கட்சி நிர்வாகிகளும் வந்த பின் எல்லோருமாக ஸ்டேஷன் வாசலில் இருந்த அந்த பெயர் பலகைக்கு அருகில் வந்தார்கள். அங்கே இருந்த பெண்களில் சிலர் மந்திரிக்கு ஆரத்தி எடுத்து அதில் விழப்போகும் ரூபாய்க்காக காத்திருந்தார்கள். அதில் 2 காந்தி நோட்டை வைத்துவிட்டு மந்திரி மாதவன் சிறப்புரை ஆற்றிய போது அங்கு வந்திருந்த பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் கிளிக்கிய வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தார். திரண்டு வந்திருந்த பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பின்னர் அவரை கான்ஸ்டபிளும் பாதுகாப்பாளர்களும் அங்கிருந்து பிளாட்பாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலுக்கு அழைத்து சென்றார்கள். புறப்பட தயாராக இருந்த ரயிலின் முன்பகுதிக்கு வந்து அங்கே காத்திருந்த ரயில் நிலைய ஊழியர்களுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார் மந்திரி மாதவன். அதற்குள் ஒருவர் ஓடி வந்து மந்திரி கையில் நீண்ட கொடி ஒன்றை கொடுத்து ரயில் சேவையை துவக்குமாறு வேண்டினார். ரயிலின் முன்னே அனைத்து பூஜையும் முடித்த பின்னர்
மந்திரி மாதவன் கொடி அசைக்க அந்த மெட்ரோ ரயில் மெல்ல நகரத் துவங்கியது. சிறிது தூரம் வரை சென்ற ரயில் மந்திரி மற்றும் பிற நிர்வாகிகளும் ரயிலில் ஏறுவதற்காக மீண்டும் நின்றது. இன்ஸ்பெக்டர் வரமாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கான்ஸ்டபிள் அவர் வருகிறாரா இல்லையா என்று அந்த கூட்டத்திலும் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் வரவில்லை என்று உறுதி செய்த பின் மந்திரியுடன் சேர்ந்து அவரும் ரயிலில் ஏறினார். ஏறியதும் முதல் வேலையாக தன் டிரான்ஸ்மிட்டர் எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரியப்படுத்தினார். பின் மந்திரியை அவருக்கு ஒதுக்கியிருந்த இருக்கையில் அமரும்படி சொல்லிவிட்டு தானும் அருகில் நின்று கூட்டத்தை மோப்பம் பிடிக்க துவங்கினார். அனைத்து மக்களையும் சுமந்து கொண்டு ரயில் மெல்ல உருண்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வர துவங்கியது. அந்த இருக்கையின் அடியில் இருந்த அந்த கடிகாரமோ ஒவ்வொரு நொடிக்கும் கண் சிமிட்டிக் கொண்டே இருந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் எத்தனை பேரின் கண்களை மூடப்போகிறோம் என்ற சந்தோஷத்தில் சிரித்துக்கொண்டே வந்தது. நமக்கு எப்ப அவசரமோ அப்பதான் எல்லாமே லேட் ஆகும். சலித்து கொண்டே பேருந்துக்காக காத்திருந்தாள் மணிமேகலை. இன்றைக்கு எழுந்தது லேட்டு, வண்டியும் ப்ராப்ளம் பண்ணிச்சு. சரி பஸ்ல போகலாம்னா அதையும் காணோம். அம்மா படிச்சு சொன்னாங்க ஆட்டோ எடுத்துட்டு போக சொல்லி. நான் தான் கேட்காம இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேணும். தன்னைத்தானே பழித்து கொண்டிருந்தாள். அதற்கு உண்மையான காரணம் பஸ் லேட்டா வருவது இல்லை, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற காலி பசங்க தான். எங்க இருந்துதான் வருவாங்களோ தெரியாது. பொண்ணுங்களை கலாட்டா பண்றதுக்குன்னே ஒன்னொன்னும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறத பாரு. இந்த பிரச்சனைக்குத்தான் அடம் பிடித்து 2 வீலர் வாங்கினாள். ஆனா இன்றைய விதி இவனுங்க கண்ணுல படணும்னு இருக்கே. அம்மா கிட்ட சொன்னா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு லெக்சர் எடுப்பாங்க. அவள் புலம்பி முடிப்பதற்குள் நல்ல வேளையாக பேருந்தும் வந்துவிட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும் என்று நினைத்தவளுக்கு ஆச்சரியம். பேருந்து காலியாக வந்தது. கடவுளுக்கு நன்றி சொன்னவாறே ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். சற்று முன் இருந்த மனநிலை முற்றிலுமாக மாறி ஜில்லென்று அவள் முகத்தை வருடிய தென்றலை நினைத்து மகிழ்ந்தாள். தன் பக்கத்து சீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒருவித சோகம் இருந்தது. ஏதோ ஒரு உந்துதல் அவளிடம் பேச தூண்டியது. லேசாக பேச்சு கொடுத்தாள். என்னம்மா, இது 8-9 மாசம் இருக்குமா என்று அவளது வயிற்றை நோக்கி விரல் நீட்டி கேட்டாள். ஆமாம்மா 8வது மாசம். ஆமாம்மா 8வது மாசம். அவளும் தன் வயிற்றை தடவி கொண்டே சிறு புன்னகையுடன் பதில் சொன்னாள். எத்தனையாவது குழந்தை? ஆணோ பொண்ணோ எதுவா இருந்தாலும் நல்லா பார்த்து ஒரே மாதிரியா வளர்க்கணும், சரியா? மணிமேகலை சொன்னதை கேட்டு சிறிது தயங்கியவள், இல்லம்மா இது என் குழந்தை இல்லை என்று சொன்ன அவளின் பதில் மணிமேகலை முகத்தில் அரைந்தது போல விழுந்தது. என்ன சொல்றீங்க? உங்க வயத்துல இருக்கிற குழந்தை உங்களுது இல்லையா? புரியலையே. ஆமாம்மா, குடும்ப சூழ்நிலை காரணமா நான் ஒரு வாடகை தாயா இருக்கேன். இந்த குழந்தைக்கு அப்பன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு என்னைக்குமே தெரியாது. சோகம் கலந்து அவள் கூறியது ஏனோ மணிமேகலை மனதில் பெரிய வடுவாக விழுந்தது. தொங்கிய தலையுடன் அவள் தன் வயிற்றை தடவியவாறே, நானும் என் புருஷனும் பெங்களூர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுமா. எனக்கு 3 பசங்க, 3ம் பொட்ட பிள்ளைங்க. என் புருஷன் குளத்து வேலை செய்யறாரு. அதுல வர்ற காசை வச்சு பசங்களுக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு போட முடியுது. அதனால கொஞ்சம் கடன் வேற வந்துருச்சு. கடனை எப்படி அடைக்கிறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் என் வீட்டுக்காரரு அவர் நண்பரோட மனைவி இப்படி பண்றது பத்தி சொன்னாரு. முதல்ல நானும் ஒத்துக்கல. 3 பொட்ட பிள்ளைங்க முகத்தை பார்த்த அப்புறம் சரின்னு சொல்லிட்டேன். 10 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எங்களால இவ்வளவு பணம் பார்க்க முடியாதுமா. நான் மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் பல தாய்மார்கள் இருக்காங்க எங்க குப்பத்துல. நான் வேணாம்னு சொன்னா இதை செய்ய 1000 பேர் இருக்காங்க. நாங்க தான் வயிற்று பொழப்புக்காக இப்படி பண்றோம். எங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ தந்துடுறாங்க. ஆனா அவங்க இதையே பிசினஸ் மாதிரி பண்றாங்க. அவங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க. எப்படியோ எங்களுக்கு ஒரு பொழப்பு கிடைச்சிச்சுன்னு இருக்கும். எங்க கவலையெல்லாம் எங்க பிள்ளைங்களை அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ என்ன பண்றாங்களோ அப்படின்னு தான். ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்ப்பாங்கங்கிற நம்பிக்கையில தான் இருக்கும். 10 மாசம் சுமந்து பெத்தாலும் பிறந்த குழந்தைகளோட முகத்தை கூட இதுவரைக்கும் பார்த்ததில்லம்மா. அதுவும் நல்லதுக்கு தான். ஒருவேளை அதை பார்த்துட்டு நமக்கு மனசு வராம சண்டைக்கு போயிட்டோம்னா. லேசாக வராத சிரிப்பை வர வைத்து சிரித்தாள். அவள் இறங்கும் இடம் வரும் வரை பேசிக்கொண்டே வந்தவள் ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் தன் பாரம் அனைத்தையும் இறக்கி வைத்த நிம்மதியில் இருந்தாள்.
கீழே இறங்கி பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் இருந்த அந்த பெண்மணியின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்த மணிமேகலை எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் மட்டும் தீர்க்கமாக இருந்தார். அந்த பெண் தன்னிடம் தன் குழந்தைகளை காப்பாற்றுங்க என்று சொல்வது போலவே இருந்தது அவளுக்கு. மணிமேகலை என்னதான் மறக்க நினைத்தாலும் அந்த பெண்மணி பொய்யான சிரிப்புடன் கடைசியாக கூறியது மட்டும் திரும்ப திரும்ப அவள் மனக்கண் முன் வந்து சென்றது. நான் ஒரு போஸ்ட் கவர் மாதிரி. தபால் எழுதியவன் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன எழுதினான்னும் எனக்கு தெரியாது. ஆனா அதை பத்திரமா சுமந்து கொண்டு போற போஸ்ட் கவர் மட்டும்தான் நான். டெலிவரி முடிஞ்சதும் என் வேலையும் முடிஞ்சிடும். காலை மணி 9:45. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? ஏதோ உங்க புண்ணியம் சார், எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன சார் தனியா வந்திருக்கீங்க போல் இருக்கு? உங்க பொண்ணும் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க வரலையா? இல்ல, அவளுக்கும் வரணும்னு தான் ஆசை. ஆனா இன்னைக்கு பார்த்து அவளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை, அதனால வர முடியல என்று மாதவனும் பணிவாக பதிலளித்து கொண்டிருந்தாள். சாதாரண மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் ஒரே மாதிரி அன்புடன் பழகுவதால் மாதவனுக்கு எல்லோரிடமும் நல்ல பெயர். நலம் விசாரித்த அந்த பெரியவர் அங்கே நின்ற ஸ்டேஷனில் இறங்கினார். இறங்கும் அவசரத்திலும் யாருக்கோ போன் செய்து கொண்டிருந்தார். ரயிலின் பின்னே இருந்து 2 பணிப்பெண்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கிக் கொண்டே வந்தார்கள். அதை சுவைத்து கொண்டே கட்சி பாகுபாடு இல்லாமல் பயணிகள் ஆச்சரியமும் சந்தோஷமும் கொண்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டார்கள். ரயில் முழுவதும் குழு வசதி செய்திருந்ததால் அது பெங்களூர் குளிரை இன்னும் அதிகமாக்கி கொண்டிருந்தது. மெட்ரோ ரயில் என்ன இவ்வளவு மெதுவாத்தான் போகுமா? இதுக்கு நடந்தே போயிடலாம் போலையே என்று கிண்டல் செய்து கொண்டே வந்தார்கள் சிலர். இல்லப்பா, முதல் நாள் இல்லையா, அதான் இப்படி போகுது. சாதாரணமா இது ரொம்ப வேகமா போகும். 10 நிமிஷத்துல எந்த டிராஃபிக்லையும் சிக்கி மொழி பிதுங்காம நீங்க எம்ஜி ரோடு போய் சேர்ந்துடலாம் என்று அந்த கிண்டலுக்கு பதில் அளித்தனர் சிலர். இன்னும் சிலர், இதுல ஏன் நிறைய இருக்கைகள் இல்ல, நின்னுக்கிட்டே பயணம் செய்யற மாதிரி இருக்குமே, 2 காலும் வலி எடுக்குமே என்று அவர்களால் முடிந்தவரை குறைகளை பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருந்தார்கள். மெட்ரோ ரயில் என்பது மணிக்கணக்காக செல்லும் வெளியூர் ரயில் போல இல்லை. இது குறைந்த தூரத்தை துரிதமாக கடக்க உதவும் போக்குவரத்து என்பதை யார் இவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பார்கள்? துவக்க நாள் ரயில் பயணத்திற்காக நிறைய பொதுமக்கள் காத்திருந்த போதிலும் மந்திரி செல்லும் ரயில் என்பதால் பாதுகாப்பு கருதி எல்லோரையும் அனுமதிக்கவில்லை. சிறப்பு பாஸ் வைத்திருந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதால் ரயில் சிறிது காலியாகவே இருந்தது. பொதுமக்கள் உபயோகிக்க இன்று மதியம் வரை கட்டணமும் எதுவும் இல்லை. இலவசம் என்ற காரணத்தால் ரயில் நிலையம் கூடுதல் நெரிசலில் தத்தளித்தது என்பதுதான் உண்மை. ரயிலின் இருபுறம் அமைக்கப்பட்டிருந்த பெரிய கண்ணாடி வழியாக கீழே விரைந்து காணாமல் போகும் பெங்களூர் ரோடுகளை பார்க்க புதுமையாக இருந்ததால் பலரும் இருக்கைகளில் அமராமல் நின்று கொண்டே அதை ரசித்துக் கொண்டு வந்தார்கள். வேகமாக பின்னே சென்று மறையும் மரங்கள் கண்ணாமூச்சி ஆடுவது போல இருந்தது. தன் அருகில் நின்றிருந்த கான்ஸ்டபிளிடம் ஒரு இருக்கையில் அமர சொல்லியும் கடமையே கண்ணாக கொண்டிருந்த அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. மக்கள் சந்தோஷமாக வேடிக்கை பார்த்து புது அனுபவத்தில் திளைத்து கொண்டிருந்ததை பார்த்து மகிழ்ந்த மந்திரி அப்போதுதான் கவனித்தார். 2 பெட்டிகளுக்கு அந்த பக்கம் இருந்த ஒரு முதியவரின் முகத்தை பார்த்ததும் மந்திரியின் முகத்தில் ஒரு மலர்ச்சி. அவரையும் அறியாமல் அவரின் கால்கள் அந்த முதியவரை நோக்கி அழைத்து சென்றது. சில அடி எடுத்து வைத்த மந்திரி பாதுகாவலர்களும் தன்னை பின்தொடர்ந்து ஓடி வருவதை பார்த்து ஒரு கணம் நின்றார். பின் அவர்களிடம், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க இருக்கார், நான் போய் பார்த்துட்டு இப்ப வந்துடுறேன் என்று கூறினார். இருந்தும் கான்ஸ்டபிள் மட்டும் கூடவே சென்றார். அவரையும் நிறுத்திய மந்திரி, சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க, அங்க வந்தா அவங்களுக்கும் சங்கடமா இருக்கும் என்று அவரை வலுக்கட்டாயமாக அவரது இருக்கையிலேயே அமர வைத்தார். ஒரு மந்திரி இப்படி பேசி பார்த்திராத கான்ஸ்டபிள் அதிர்ச்சியில் உறைந்து இருக்கையிலேயே அமர்ந்திருந்தார். பின்னர் மந்திரி மட்டும் தனியே சென்றார். கண் பார்வை குறைந்திருந்ததால் சற்றே சிரமப்பட்ட முதியவர் மந்திரியை அடையாளம் கண்டதும் முகம் மலர்ந்தார். மந்திரி தன் 2 கைகளாலேயும் அவரின் கைகளை பற்றி கொண்டார். தன்னையும் அறியாமல் இவரின் கை அவரின் கைகளுக்குள் இருந்தது. உடனே சிறுவயது ஞாபகங்கள் வந்தது. அன்று அவரின் கை பற்றி அனாதை இல்லத்தில் நடைபழகிய நினைவு. ஐயா நல்லா இருக்கீங்களா
நீங்க எங்க இந்த ரயில்ல? சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேனே. ஏதோ நடுக்கத்துடன் இருந்த பெரியவரை பார்த்து கேட்டார். இல்லப்பா, நம்ம அனாதை இல்லத்துக்கும் சில பாஸ் வந்திருந்துச்சு. இந்த பொண்ணும் நான் வந்தாதான் வருவேன்னு ஒரே அடம். சரி, ஆசைப்பட்டுட்டா, அதான் கூட்டிகிட்டு நானும் வந்துட்டேன் என்று அந்த சிறுமியை பார்த்து, ஐயாவுக்கு வணக்கம் சொல்லு என்று சொன்னார். அவர் கூறிய பதிலில் அவர் ஏதோ மறைக்கிறார் என்பது நன்றாக புரிந்தது மாதவனுக்கு. இருந்தும் அந்த சிறுமியின் வணக்கத்திற்கு பதில் வணக்கம் வைத்து அந்த மழலையின் முகத்தில் இருந்து உதித்த புன்னகையை ஏற்று அந்த சிறுமியிடம், உன் பெயர் என்ன பாப்பா என்று கேட்டார். அவள் கூறிய பதில் அவர் காதை வந்து அடைவதற்குள் ஒரு மிகப்பெரிய சத்தத்துடன் ரயில் திக்கு முக்காடி அனைவரையும் தூக்கி போட்டது. மந்திரியும் முதியவரும் ஒரு பக்கம் விழ அந்த சிறுமி வேறொரு பக்கமாக விழுந்தாள். சுதாரித்து கண் திறந்த மந்திரி பார்த்தபோது எங்கும் ஒரே புகைமயம், ஒரே அலறல் சத்தம். என்ன நடந்தது என்று ஒரு கணம் சிந்தித்த போதுதான் அது ஏதோ ஒரு வெடி சத்தம் என்று அவருக்கு புரிய ஆரம்பித்தது. தட்டு தடுமாறி எழுந்த மந்திரி சுற்றுமுற்றும் பார்த்தார். ரயிலின் முன்பகுதி முழுவதுமாக சிதறி இருந்தது. அப்போதுதான் அது அவருக்கு லேசாக புரிந்தது. அவர் முன்பு அமர்ந்திருந்த பகுதியில்தான் வெடித்துள்ளது. 5 நிமிடத்திற்குள் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் அங்கு வந்து ரயிலின் முன் பகுதியின் நிலைமையை பார்த்து அதிர்ந்தவர் ரயிலின் மற்ற பெட்டிகளுக்கு தாவி தாவி தேடத் தொடங்கினார். 3வது பெட்டியில் மந்திரியை கண்டதும் தான் அவருக்கு நிம்மதி பெருமூச்சே வந்தது. ஓடோடி மந்திரியிடம் வந்த இன்ஸ்பெக்டர், சார், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? காயம் எதுவும் பலமா இல்லையே என்று மாதவனை மேலும் கீழும் பார்த்து வினவினார். சார், நான் நல்லாதான் இருக்கேன், மற்றவங்களை காப்பாத்துங்க என்றார் மந்திரி. சொல்லிக்கொண்டே முதியவரின் கரம் பிடித்து அவரை ரயிலை விட்டு வெளியே அழைத்து வந்து பத்திரமான இடத்தில் அமர வைத்தார். தன்னிடம் ஏதோ சொல்ல வந்த முதியவரை தடுத்து மீண்டும் அமரச் செய்த பின் அந்த சிறுமியையும் கூட்டி வந்து முதியவரிடம் சேர்த்தார். இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் அவரையும் அறியாமல் மந்திரி மேல் ஒரு மரியாதை கொண்டார். பின் மந்திரி கீழே எதையோ தேடுவதை பார்த்து, என்ன சார் தேடுறீங்க, எதுவும் காணோமா என்று தானும் தேடினார். ஆமா சார், என் போன் எங்கேயோ விழுந்துடுச்சு, அதைத்தான் தேடுறேன். போனை தேடிக்கொண்டே பதிலளித்தார். இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து தேடி கீழே இருந்த மந்திரியின் போனை கண்டுபிடித்து அவரிடம் நீட்டினார். இருவரும் சேர்ந்து இன்னும் சிலருக்கு உதவி செய்தார்கள். சிறிது நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர், சார், உங்க கையில ரத்தம் வருது பாருங்க என்று சொல்லும்போது அங்கே மேலும் சில பாதுகாவலர்கள் வந்து சேர்ந்தார்கள். இன்ஸ்பெக்டர் அவர்களிடம், சார ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிடுங்க, நான் மற்றவங்களை பார்த்துட்டு வரேன் என்றார். பின் என்ன நினைத்திட்டாரோ அவரும் மந்திரியுடன் சேர்ந்து ஆம்புலன்ஸ் வரை வந்து வழி அனுப்பினார். மந்திரியும் தவறாமல் அந்த முதியவருக்கு மீண்டும் ஒருமுறை தன் நன்றியை தெரிவித்துவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் அவர்களை பத்திரமாக வழியனுப்ப உதவுமாறு வேண்டிக் கொண்டார். அந்த முதியவர் கடைசியாக பார்த்த பார்வை நினைவுக்கு வந்தது. அந்த பார்வை ஏதோ ஏமாற்றத்தின் அறிகுறியாகப்பட்டது அவருக்கு. தன்னிடம் ஏதோ சொல்லத்தான் இந்த தள்ளாத வயதிலும் இங்கு வந்தாரோ என்று சிந்தித்தபடியே ஆம்புலன்ஸில் அமர்ந்தார். ஆம்புலன்ஸ் உள்ளே அமர வைத்து கதவை சாத்தும் போது மஞ்சுநாத் மந்திரியிடம், சார், மறக்காம வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டா நல்லது, இந்நேரம் இந்த விஷயம் மீடியாவில் வந்திருக்கும், டிவியில் நியூஸ் பார்த்துட்டு வீட்டில் பயந்துட போறாங்க என்று அந்த நிலையிலும் நிதானமாக விளக்கினார். அவரின் அக்கறை கண்டு மந்திரி ஆச்சரியப்பட்டுத்தான் போனார். போகும் முன் மந்திரியிடம், சார், உங்க கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாரே, அவர் உங்க கூடவே தான் அந்த பெட்டிக்கு வந்தாரா என்று கேட்க, ஐயோ, நான் தானே அவரை என்னோட இருக்கையிலேயே இருக்க வச்சேன் என்று சிறிது குற்ற உணர்ச்சியோடு கூறினார். சரி சரி சார், நான் தேடி பார்க்கிறேன் என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் மீண்டும் ரயிலை நோக்கி வேகமாக ஓடினார். ஆம்புலன்ஸில் ஏறிய மந்திரி தன் மேல் சட்டை பாக்கெட்டில் இருந்து போனை எடுக்கவும் அந்த போன் அலறவும் சரியாக இருந்தது. வீட்டில் இருந்துதான் போன். இன்ஸ்பெக்டர் சொன்னது போல அதற்குள் நியூஸ் அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டும். அவர் மகள்தான் போன் செய்து கொண்டிருந்தாள். போனை எடுத்து அங்கே நடந்த கொடுமைகளையும் அதிர்ஷ்டமாக தான் உயிர் தப்பியதையும் விவரிக்கலானார். ஏண்டா, அந்த கான்ட்ராக்ட்காரன் சொன்னான்னு இங்க வந்து என்கிட்ட நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு காரியத்தை முடிக்கலாம்னு பின் மண்டையை சொரிந்தவாறே பயந்து பயந்து விளக்கினான். சரி, நாளைக்கு காலையில போய் கேளு, இல்லைன்னு சொன்னா போட்டுடு. இல்ல இல்ல வேண்டாம், அவனுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன், அப்ப அவனை ஒன்றும் பண்ணாத, அவளை தூக்கிடு, அதுக்கப்புறம் நாம சொல்றத கேட்டுத்தானே ஆகணும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அவனை போடுறதால மற்றவங்களுக்கு பயம் வரலாம், சரி. ஆனால் நம்ம பணம் வருமா? அதனால் மிரட்டி பணத்தை வாங்கிறது தான் நம்ம முதல் குறிக்கோளாக இருக்கணும், புரிஞ்சுதா? கணீர் குரலில் கர்ஜித்து கொண்டிருந்தார் வீரராகவன். வீரராகவன் சின்ன திரை மட்டுமல்ல, வெள்ளித்திரை கூட கண்டிராத கொடூர கட்ட பஞ்சாயத்து வில்லன், ஒரு அரசியல்வாதியும் கூட என்பது கூடுதல் கௌரவம். அவருக்கு ஒரே ஒரு பெண். அவள் பெயர் வைசாலி. தாயில்லாத பெண் என்பதால் மிகவும் செல்லம். அவள் விரும்பிய ஒரே காரணத்தால் அவளை என்ஜினியரிங் காலேஜ் படிக்க வைத்தாள். சொல்ல சொல்ல கேட்காமல் இப்போது ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறாள். அதுவும் அவர் எவ்வளவு சொல்லியும் ஆபீஸ் கேப் வண்டியில் செல்கிறாள். தன் மகளுக்காக எதையும் இழக்கும் தகப்பனார் அல்ல இவர். தன் மகளுக்காக யாரை வேண்டுமானாலும் தியாகம் செய்யும் வில்லத்தனமான தகப்பனார். கடந்த பல வருடங்களில் எத்தனையோ ஆண் பிள்ளைகளுக்கு சிவலோக பதவி கொடுத்து ஊக்குவித்தவர். அவர்கள் செய்த ஒரே தவறு இவர் பெண்ணை பார்த்து பழக நினைத்ததுதான். சமீப காலமாக மந்திரி மாதவனின் பையனும் தன் பெண்ணும் ஒன்றாக சுற்றுவதாக அரசல் புரசலாக கேள்விப்பட்டுள்ளார். இருந்தாலும் தன் எதிரி ஒரு மந்திரி என்பதால் சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தனக்கு வரவேண்டிய மந்திரி பதவி மாதவனுக்கு சென்றதே என்று மாதவன் மேல் கொலை வெறியில் இருந்தார். இதில் அவன் பையனின் காதல் லீலை வேறு, அதுவும் தன் ஒரே பெண்ணுடன். இதை நினைக்கும் போது அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தனக்கு இவ்வளவு பலமும் செல்வாக்கும் இருந்தும் அந்த மாதவனை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்பதால் தன் மேலேயே கூட ஒரு கோபம் அவருக்கு உண்டு. அந்த மாதவன் குடும்பத்தையே அழிக்க வேண்டும் என்ற அளவு ஆத்திரம் இருந்தாலும் அந்த மாதவன் முன் தான் ஒரு மந்திரியாக ஒரு நாளாவது இருந்து காண்பிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையால் விட்டு வைத்துள்ளார். இன்னும் சொல்ல போனால் மாதவன் பதவியை பறித்து தன்னால் அவர் வீட்டில் ஒரு இலவு விழ வைத்து தானே மந்திரியாக அங்கே செல்ல வேண்டும், அதை பார்த்து மாதவன் கதற வேண்டும் என்ற வக்கிர எண்ணம் அவருக்கு. அதற்கான சரியான சந்தர்ப்பத்திற்காக கொக்கு போல காத்து கொண்டிருக்கிறார். என்னதான் கட்சியில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாலும் அரசியல் என்பது வெறும் பேருக்குத்தான். அவரது முக்கியமான தொழில் ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து தான். அதன் மூலம் பல கோடிகளை தன் கட்சிக்கு நன்கொடையாக அளித்துள்ளார். அது யாவும் நன்கொடை அல்ல. இவர் செய்ய போகும் தவறுகளை சட்டம் கண்டும் காணாது போல இருக்க இவர் கட்டும் கப்பம் என்பது வெகு சிலருக்குத்தான் தெரியும். பெங்களூரில் எங்கே கட்டிடம் கட்டினாலும் இவருக்கு கொடுப்பதை கொடுத்தால்தான் கட்ட முடியும். கார்ப்பரேஷனில் ஒப்புதல் வாங்குவீர்களோ இல்லையோ இவரிடம் கண்டிப்பாக வாங்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு கட்டிடம் இருக்காது. இல்லை, கட்டும் ஆட்களே கூட இருக்க மாட்டார்கள். தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது என்று சந்தேகிக்கும் ஒவ்வொருவரையும் தீர்த்து கட்டுவதே அவரது பாணி. இந்த கெஞ்சி பேசுவது, சான்ஸ் கொடுத்து பார்ப்பது, விட்டு பிடிப்பது, இதெல்லாம் அவரது அகராதியில் வருவதே இல்லை. அதற்கு ஏற்றாற் போல அவரது அடியாட்களும் தலையை தட்டிட்டு வாங்கடா என்றால் வெட்டி கொண்டே வந்து விடுவார்கள். இவர் மேல் பல கேஸ்கள் போலீஸ் நிலையங்களில் இருந்தாலும் இவருக்கு இருக்கும் செல்வாக்கினால் இவரை சட்டம் இதுவரை நெருங்க முடியவில்லை. வெறும் பணம் மட்டும் இருந்தால் இதை சாதிக்க முடியாதென்றுதான் அரசியல் போர்வையும் அவருக்கு தேவைப்பட்டது. தன் கட்சி மட்டுமல்ல, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியையும் அனைத்து கவனித்துக் கொள்வதில் மிகவும் திறமை. காலை 10:15. உடம்பு சரியில்லை என்ற காரணத்தினால் வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மணிமேகலை சோம்பல் முறித்தபடியே வந்து சோபாவில் அமர்ந்தாள். அங்கிருந்த ரிமோட் எடுத்து டிவியை ஆன் செய்தாள். நேற்று இரவு யாரோ பார்த்துவிட்டு சென்ற அந்த மியூசிக் சேனலின் இளையராஜா ஹிட்ஸ் ஓடிக்கொண்டிருந்தது. கீழே வழக்கம் போல் எவனோ ஒருவன் எவளோ ஒருத்திக்கு அன்பே ஆறுயிரே என்று காதல் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருந்தான். இவன்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று சலித்து கொண்டு சேனலை மாற்ற நினைத்த மணிமேகலை அப்போதுதான் அதை கவனித்தாள். இன்று காலை மெட்ரோ ரயில் துவக்க விழாவில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. மந்திரி மாதவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பலருக்கு பலத்த காயம் என்ற டிவியின் கீழே ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா என்று அலறியபடியே தன் தாயை தேடினாள். அம்மா, அப்பா போன விழாவில் ஏதோ பாம் வெடிச்சுச்சான் என்று அவள் முழுவதும் சொல்வதற்குள்ளே மாதவி மயங்கி விழுந்து விட்டாள். சோபாவில் மயங்கி இருந்த மாதவி தண்ணீர் தெளிக்கப்பட்டு மயக்கம் தெளிந்தாள். படபட என்று இருந்த அவள் மனதிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் மகள். அம்மா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லையாம்மா, இப்ப அப்பா வந்துடுவார் என்று சொல்லியவாறே
தன் தந்தைக்கு மீண்டும் போன் செய்தாள். மறுமுனையில் மாதவன் எடுத்ததும், அம்மா இந்தா அப்பா பேசுறாரு பாரு என்று போனை அம்மாவிடம் நீட்டினாள். மாதவன் மாதவிக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் குரலை கேட்ட பின்புதான் அவளுக்கு உயிரே வந்தது. எல்லாவற்றையும் உன்னிப்பாக கேட்டு போனை வைத்தவள் தன் தாலி கயிறை எடுத்து தன் இரு கண்களிலும் 2 முறை ஒத்தி கும்பிட்டு கொண்டாள். பின் சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு தன் மகளை தன்னுடன் அணைத்து கொண்டாள். இன்னும் அவளது கண்களில் கண்ணீர் கசிந்து கொண்டுதான் இருந்தது. சுற்றிலும் நின்று கொண்டிருந்த வேலையாட்களிடம், நல்ல வேளை அவர் ஒரு முக்கிய வேலையில இருந்ததால 2 ஸ்டேஷன் முன்னாடியே மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டாராம். அவர் அதை முடிச்சிட்டு MG ரோடு வர கொஞ்சம் லேட்டானதால அவர் ட்ரெயின்ல இல்லையாம். எல்லாம் அந்த கடவுள் தான் காப்பாத்தினாரு. அவர் மட்டும் அந்த வேலையா போகலைன்னா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும். நீங்க எல்லாம் போய் வேலையை பாருங்கப்பா என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை தன் கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அது ஞாபகம் வந்தது. மணி, நீயும் போயிருக்க வேண்டியதில்லை என்று அதிர்ந்தவாறே தன் மகளை இழுத்து மீண்டும் இருக்க அணைத்து கொண்டாள். பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் போன் அலறியது. அவள் மகன்தான் அழைத்தான். அம்மா, என்ன விஷயம்? இங்கெல்லாம் ஒரே பேட் நியூஸா இருக்கு. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா? போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாரு. மணி கூட போனாளா இல்லையா? அவ கூட போன் எடுக்கல என்று மூச்சு விடாமல் கேட்டு முடித்தான். இல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா கிட்ட இப்பதான் நாங்க பேசினோம். அதனால உனக்கு போன் லைன் கிடைக்காம இருந்திருக்கோம். மணிக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு அவ இன்னைக்கு காலையில அப்பா கூட வெளியே போகல. அப்பா இப்ப இங்கதான் வந்துட்டு இருக்காரு. நீ ஆபீஸ்ல இருந்து லீவு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடு என்று தன் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தன்னையும் தேற்றி கொண்டாள். சரிம்மா, இப்பவே ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி போனை வைத்தான் மணிமாறன். தன் கணவருக்கு ஒன்றுமில்லை என்று உறுதியானதும் மீண்டும் டிவி பார்க்க ஆயத்தமானாள். பாவி பசங்க, எவ்வளவு பேர் வாழ்க்கையை நாசம் பண்றானுங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது என்று பாதிக்கப்பட்டவர்களுக்காக செய்தவர்களை சபித்து கொண்டிருந்தாள். இதை யார் செய்திருப்பார்கள் என்று அதன் பிறகு கணிக்க ஆரம்பித்தாள். எல்லாம் அந்த வீரராகவன் தான் பண்ணி இருக்கணும். அவன்தான் அப்பா மந்திரி ஆனதுல இருந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அம்மா, பாம் வைக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஆளுங்க வேலை இல்லம்மா. அதுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கும். சும்மா போற வர பிரச்சனைக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. நீ ஏன் மண்டையை போட்டு உடைச்சிக்கிற? எல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க என்று தன் பங்கிற்கு அவளும் வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்தாள். மணி, நீ ஏன் மண்டையை போட்டு உடைக்கிற? எல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க. காலை மணி 10:30. ஆம்புலன்ஸில் ஏறிய மாதவன் அருகில் இருந்த விஜய் மல்லையா மருத்துவமனையில் முதல் உதவியை முடித்துக்கொண்டு தன் பாதுகாவலரிடம் விபத்து பகுதிக்கு சென்று அங்கேயே இருந்து தனக்கு விவரங்கள் பகிருமாறு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்து அவர் காரில் ஏறி வீட்டுக்கு விரைகிறார். பின் தன் மகனுக்கு போன் செய்து அவனும் வீடு திரும்புவதை உறுதி செய்து கொண்டார். அதற்குள் கார் அவர் வீட்டை நெருங்கி விட்டிருந்தது. வீட்டின் வெளியே பெரிய கும்பல் அவரை பார்க்க காத்திருந்தது. காவலாளி அகன்ற கதவை திறக்க கார் உள்ளே சென்றது. காரின் பின் சீட்டில் இருந்து இறங்கி வாசலில் நின்றிருந்த தன் மனைவியையும் மகளையும் பார்த்து இதோ வருகிறேன் என்று ஒரு சைகை மட்டும் காட்டிவிட்டு நேரே மெயின் கேட் நோக்கி நடந்து சென்றார். அங்கே வந்து நின்று மக்களுக்கு ஒரு வணக்கம் வைத்து தான் நன்றாக இருப்பதை அறிவித்த பின் தன் வீட்டிற்குள் சென்றார். நான் தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் இப்படி? இல்லப்பா, டிவியில அந்த ரயிலோட நிலைமையை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டோம் நாங்க. உங்களை வேற பார்க்கலையா, அதான் அம்மா ஒரே அழுக என்று தன் தாயிற்காக பரிந்து பேசினாள் அவள். இந்த டிவிக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எதை பொதுமக்களுக்கு காட்டணும் காட்டக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை என்று தன் மொத்த கோபத்தையும் இப்போது டிவி மேல் காட்டினார். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் மேலும் விவரங்கள் தெரிந்தால் இன்னும் மிரண்டு போவார்கள் என்று எண்ணி தான் விபத்துக்கு வெகு நேரம் முன்பே ரயிலிலிருந்து வேறு ஸ்டேஷனில் இறங்கியதாக பொய் கூறியிருந்தார். அதற்குள் வீட்டுக்குள்ளே வந்த அவர் மகன் வந்ததும் வராததுமாக, அப்பா, உங்களை விஜய் மல்லையா மருத்துவமனைக்கு கொண்டு போனதா நியூஸ்ல போட்டாங்கல்லப்பா, என்னாச்சு என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான். போச்சு, அதுக்குள்ள நியூஸ் போட்டாச்சா? எந்த நியூஸ் மீடியா தான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோ? அங்க அவ்வளவு பேர் அடிபட்டு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நல்லா இருக்கிற என்ன பத்தியா நியூஸ் போடுவாங்க? அதை கேட்ட அடுத்த நொடி மறுபடியும் அவர் மனைவி பதற ஆரம்பித்தாள். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்களா? ஆம்புலன்ஸ்லயா? உண்மையை சொல்லுங்க, அப்படி என்னதான் ஆச்சு? டிவி காரனுங்க தான் குழப்புறாங்கன்னா நீங்களுமா? நான் யார் சொல்றதான் நம்புறது என்று ஓவென்று அழத் தொடங்கினாள். மாது, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லம்மா. எது ஒன்னும் இல்ல, அவ்வளோ பெரிய பாம்பு வெடிச்சிருக்கு. நாங்க தான் டிவியில பார்த்தோமே. முன்னாடி பாதி ரயிலையே காணோம்.
நல்ல வேளையா என் பொண்ணு உங்க கூட இன்னைக்கு வரல, அவ உசுறு தப்பிச்சுது. வந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ நினைச்சாலே என் உடம்பு பதறுது. ஆனா நீங்க இங்க வீட்டுக்கு வந்து ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, நாங்க பயப்படாம இருக்கணுமா? எப்படிங்க இருக்க முடியும்? இதற்கு மேல் மறைத்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று தற்செயலாக அவருடைய அனாதை இல்லத்தின் நிர்வாகியை தான் அந்த ரயிலில் சந்தித்ததையும், அவரை வணங்கி அவரின் உடல்நிலை விசாரிக்க தானே அவர் இருந்த ரயில் பெட்டிக்கு சென்றதையும், பின்னே பாம் வெடித்ததையும், தான் சிறு காயங்களுடன் தப்பித்ததையும் ஒன்று விடாமல் விளக்கி கூறினார். காயம் ஏதும் இல்லாத போதும் அந்த இன்ஸ்பெக்டர் கூறிய ஒரே காரணத்தினால்தான் மருத்துவமனை சென்றதையும் கூறினார். அவர் சொல்லி முடிப்பதற்குள் மாதவி அவரின் சட்டையை மேலே தூக்கி கை முட்டியில் கட்டப்பட்ட வெள்ளை நிற பேண்டேஜை பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப ரத்தம் போச்சா? எலும்பு எதுவும் அடிபட்டுச்சா? வலி ரொம்ப இருக்கா? அதெல்லாம் இல்லை மாதவி, வெறும் முதல் உதவிதான். கட்டுதான் பார்க்க பெருசா இருக்கு, நம்ப முடியலன்னா கட்டை கழட்டி காட்டவா? ஒன்றும் வேண்டாம், போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. காப்பி எதுவும் வேணுமா? அவள் அப்படி கேட்டதும் அவள் ஆசுவாசம் ஆகிவிட்டாள் என்பதை மாதவன் புரிந்து கொண்டார். காலை மணி 10:45. மந்திரியை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு திரும்பிய இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளின் நிலையை நினைத்து வருந்தியபடியே அவரை தேடினார். ரயில்வே போலீஸும் தீயணைப்பு வீரர்களும் விபத்தில் மடிந்தவர்களின் சடலங்களை ரயிலின் வெளியே எடுத்து வந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சில ரயில்வே போலீஸ் குற்றுயிரும் குலை உயிருமாக இருந்த மற்றவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஆம்புலன்ஸில் ஏற்ற கொண்டு சென்றனர். ஒவ்வொரு ரயில் பெட்டியாக போய் தேடிக்கொண்டிருந்தார். நம்பிக்கை இழந்த இன்ஸ்பெக்டர் கண்ணில் அப்பொழுதுதான் அது பட்டது. டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்மிட்டர், கான்ஸ்டபிள் வைத்திருந்த அதே டிரான்ஸ்மிட்டர் அங்கே ரயில் டிராக்கில் விழுந்திருந்தது. விபத்து பகுதியில் எந்த பொருளையும் தொடக்கூடாது என்பதையும் மறந்து ஓடோடி சென்று அதை குனிந்து கையில் எடுத்தவர் சுற்றும் முற்றும் தேடினார். இரத்தமும் சதையுமாக இருந்த அந்த இடத்தில் பல பொருட்களும் உறுப்புகளும் சிதறி கிடந்ததே தவிர எந்த ஒரு மனிதர்களோ சடலங்களோ இல்லை. பின் அங்கே விபத்து பகுதியின் வெளியே வரிசையாக போடப்பட்டிருந்த சடலங்களை பார்த்தார். ஒவ்வொன்றும் சிதறியபடிதான் இருந்தது. இது போன்ற சடலங்களை பார்க்க வேண்டி உள்ளதே என்று நொந்தபடி நடந்தார். அவர் பயந்தது போலவே ஒரு சடலம் தலை கை எதுவும் இல்லாமல் கிடந்தது. ஆனால் அந்த சடலத்தின் மேலிருந்த காக்கி சட்டை தான் அந்த சடலம் ஒரு போலீஸ்காரரின் சடலம் என்று உறுதி செய்தது. சிதைந்து இருந்த அதை கண்டதும் அவரையும் அறியாமல் அவரது இடது கை விருட்டென்று அவரது இரு கண்களையும் மறைத்தது. சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு இறுதியில் அந்த சட்டையில் இருந்த பேட்ஜை வைத்து அவரது சடலம்தான் என்ற அடையாளம் காணப்பட்டது. சடலத்தில் உடலின் கீழ் பாதி காணவே இல்லை. இந்த விபத்து மெட்ரோ ரயில், அதுவும் பறக்கும் மேம்பாலத்தில் நடந்ததால் சடலங்களை கீழே உள்ள ஆம்புலன்ஸில் கொண்டு செல்வது மிகவும் சிரமமாக இருந்தது. அந்த இடத்தில் இருந்த அனைத்து சடலங்களையும் சிரமங்களுடன் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கும் போதே ஃபாரன்சிக் நிபுணர்கள் வர ஆரம்பித்தனர். வந்ததும் முதல் வேலையாக விபத்து நடந்த பகுதி முழுவதும் வெள்ளை சிவப்பு டேப்பை கட்டி தடயம் சேகரிக்க வேண்டும் என்பதால் யாரும் உள்ளே வர முடியாத வண்ணம் தடுக்க ஆரம்பித்தார்கள். தடயவியல் என்பது விபத்துக்கான காரணங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அந்த தடயங்களை சேகரித்து பத்திரப்படுத்தி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து குற்றவாளிகளுக்கு உகந்த தண்டனை பெற்றுத்தரவும் உறுதுணை செய்ய வேண்டும். இந்த மாதிரி புலனாய்வில் எந்த ஒரு விவரங்களையும் சிறிதென்று ஒதுக்க முடியாது. காற்றில் கலந்து பரவி இருக்கும் மனம் கூட ஒருவித தகவல்தான். உதாரணத்துக்கு, காற்றில் கந்தக வாசம் பரவி இருந்தால் வெடியில் ஒருவித கருப்பு பவுடர் உபயோகித்திருக்கலாம் என்பதை கண்டறிய முடியும். அனைத்து வகையான வெடிகளும் அடிப்படையில் ஒரே மாதிரியான விஷயம்தான். ஆனால் அது எவ்வளவு சிக்கலானது அல்லது எளிமையானது என்பது அது எப்படி செயல்பட வைக்கிறார்களோ அதை பொறுத்துதான் நிர்ணயிக்கப்படுகிறது. அனுபவம் மிக்கவர்கள் பார்வைக்கு விபத்து பகுதி மற்றும் காயம்பட்டவர்களை பார்க்கும் போதே பல முக்கியமான தகவல்கள் கிடைக்கும். காயம்பட்டவர்கள் உடலுக்கு கீழ் பகுதி மிகவும் சிதைந்து இருந்தால் வெடி கீழே இருந்து வெடித்தது என்கிற குழு கிடைக்கும். அங்கே இருக்கும் இரத்தம் கூட சேகரித்து காயமுற்றோர்களை அடையாளம் காண உதவும். மேலும் இது ஒரு தற்கொலை படையின் கைங்கரியமாக இருந்தால் செய்தவரின் இரத்தத்தோடு செக் பண்ணி பார்த்து அடையாளம் காண உதவும். தடவையியல் நிபுணர் ஒருவர் விபத்து பகுதியில் இருந்து சேகரித்த பொருட்களை அங்கிருந்த டேபிள் மேல் பரப்பி ஆழ்ந்த யோசனையில் இருந்து கொண்டிருந்தார். மாலை மணி 4.
மிகுந்த கோபத்துடன் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தார் வீரராகவன். மந்திரி மாதவன் வெடி விபத்தில் தப்பித்ததை மீண்டும் மீண்டும் தொலைக்காட்சி பெட்டி ஒளிபரப்பிக் கொண்டிருந்ததை பார்த்து பார்த்து எரிச்சல் அடைந்தார். எப்படி தப்பிச்சான்? அவன் இருந்த பெட்டியில தானே குண்டு வெடிச்சது. அதுதாங்க எனக்கும் தெரியல. நான் அந்த ஸ்டேஷன்ல இறங்கும் போது கூட பார்த்தேனே, அங்கதானே உட்கார்ந்திருந்தார் அவரு. ஆனா அவரு பொண்ணு வரலேன்னு சொன்னாங்க. அவன் பொண்ணு வராம போயிட்டாளே, அவளும் வந்து இவனும் போயிருந்தா ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிருக்கலாம். எல்லாம் போச்சு. அவர் உட்கார்ந்திருந்த இடத்துல தான் குண்டு வெடிச்சிருக்கு. அந்த பெட்டியில எதுவுமே இல்லாம சுத்தமா வெடிச்சு செதறி போயிடுச்சு. அவரு கூட இருந்த பாதுகாவலர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா எப்படியோ அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அதான் ஒரே ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்ம கையால தான் சாவுவேன்னு இருக்கானோ என்னவோ, நம்ம ஆளுங்களை வச்சு போட்டுட வேண்டியதுதான். காத்திருந்து வருஷம்தான் வீணா போச்சு. இனிமே காத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது போல. நாமளே ஸ்கெட்ச் போட வேண்டியதுதான். சரி, இப்போ வேண்டாம். இப்போதானே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதனால் மாதவனுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பு போடவும் வாய்ப்பு இருக்கு. நமக்கும் ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். என்னதான் தனக்கு ஆதங்கம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் பொறுமிக் கொண்டிருந்தாள். காலை மணி 7. நன்றாக தூங்கி எழுந்த மாதவன் காலை காஃபியை சுவைத்தவாறே தள்ளாத வயதிலும் எதற்காக அங்கே ஐயா வந்தார் என்று சிந்தித்தபடியே இருந்தார். சிறு வயது முதலே அவரை ஐயாவென்றே அழைத்து பழகியவர். அரசியல் வேலை பளுவின் காரணமாக கடந்த பல வருடங்களாக மாதவன் அந்த அனாதை இல்லத்திற்கு செல்வது மிகவும் குறைந்து விட்டது. முன்பு போல தான் அந்த இல்லத்திற்கு செல்லாததும் 2 நாட்களுக்கு முன் அந்த முதியவரை பார்த்ததும் ஏனோ அவருக்கு ஒருவித சங்கடத்தை உருவாக்கியது. எந்த உதவி வேண்டுமென்றாலும் தன்னை கேட்கும்படி சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர் அதை தானே முன்வந்து செய்ய மாட்டார் என்பதை நன்கு அறிந்திருந்தார் மாதவன். அதனாலேயே இவ்வளவு ஆண்டுகளும் 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது அவரை சென்று சந்தித்து வருவார். ஆனால் கடந்த 3-4 வருடமாக அது நடைபெறவில்லை. அனாதை இல்லத்திற்கு எதுவும் நன்கொடை கேட்டு வந்திருப்பாரோ? அந்த வயதான பெரியவர் தன்னை தேடி வரும் வரை தான் வைத்து விட்டதை நினைக்கும் போது அவருக்கே அவர் மேல் கோபமாக வந்தது. அப்பொழுதே இல்லத்திற்கு போன் செய்து என்னவென்று தெரிந்து கொள்ள நினைத்து தொலைபேசியை எடுத்தார். பின் என்ன நினைத்தாரோ, வேண்டாம், நேராக சென்று அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்பதுதான் சிறந்தது என்று முடிவு செய்து தொலைபேசியை வைத்தார். கையில் இருந்த காஃபியை அருந்தாமல் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த மாதவனை பார்த்த மாதவி கலக்கத்துடன் அவரை நெருங்கினாள். என்னங்க, இன்னும் அந்த வெடிகுண்டு விபத்தை தான் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா? இல்லைம்மா, ஐயாவை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. வயசான காலத்தில் அவரை அலைய விட்டுட்டேனோன்னு கவலையாக இருக்குது. அவர் சும்மா மெட்ரோ ரயிலில் வர ஆசைப்பட்டு இருந்த அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதுக்கு போய் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்களே. எனக்கு என்னமோ அது மாதிரி தெரியலை மாதவி. அவர் என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தாருமா, அதுக்குள்ளே என்னவெல்லாமோ நடந்து போச்சு. நான் ஒரு சுயநலவாதி. அவரை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கணும்? அவரையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனா ஐயா கூடவே இருந்து பார்த்து இல்லத்தில் கொண்டு போய் தானே விட்டுட்டு வந்திருக்கணும். அவர் அன்னைக்கு என்னை அப்படியே குப்பை தொட்டியிலேயே விட்டுருந்தா நான் இன்னைக்கு இப்படி ஒரு ஆளாக வளர்ந்துருப்பேனா? மாதவனின் குற்றமுள்ள நெஞ்சு அவரை தலை குனிய வைத்தது. ஐயோ, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி என்று அவன் தலையை தன் மீது சாய்த்து ஆறுதலாக அவர் தலைமுடியை கோதிவிட்டாள் மாதவி. அவர் மட்டும் அங்கே வராமல் இருந்திருந்தா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பேனான்னு தெரியல மாதவி. கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். இப்பமா அவர் என்னை காப்பாற்ற தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தான் எவ்வளவு கீழ்த்தரமாக அவரை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் பத்தியா. அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? எல்லாம் அந்த கடவுள் செயல். இல்லைன்னா நம்ம பொண்ணுக்கு அன்னைக்கு பார்த்து உடம்புக்கு சரியில்லாமல் ஏன் போகணும்? அவளும் உங்கள் கூட வந்திருந்தா நினச்சி பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இதுவும். நாம் கும்பிடுற கடவுள் நம்மளை எப்பவும் கைவிட மாட்டார். இப்போ உங்கள் ஐயா உங்களை பற்றி என்ன நினச்சிருப்பாருன்னு தானே கவலை. இருங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேசினா எல்லாம் சரியாக போயிடும். உங்களை பற்றி ஐயாவுக்கு நல்லா தெரியும். இதுக்கு போய் யாராச்சும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா என்று சொன்னபடியே தொலைபேசியை எடுத்தார். இல்லை மாதவி, அது முறை இல்லை. நானே நேராக போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். இன்னைக்கே போகலாம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீயும் வா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேருமா சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? சரிங்க, நீங்கள் சொன்னால் நான் மாட்டேன்னா சொல்ல போகிறேன். கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஆனால் சாயங்காலம் போகலாம். இத்தனை வருஷம் ஆச்சு நான் அந்த குழந்தைகளை பார்த்து. நான் காலையிலேயே போய் குழந்தைகளுக்கு சாப்பிட பலகாரமும் அப்படியே கொஞ்சம் துணிமணியும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறமா சாயங்காலம் போயிட்டு வரலாம். சந்தோஷமா?
மாதவிக்கு அந்த இல்லத்திற்கு செல்வதென்றால் மிகவும் சந்தோஷம். என்னதான் தன் மாமியார் வீடாக இருந்தாலும் தன் பிறந்த வீட்டிற்கு செல்வது போலவே மிகவும் மகிழ்ச்சியோடு செல்வாள். காலை மணி 8. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சா? மெட்ரோ ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம்ல கேட்டிருந்தோமே, தந்துட்டாங்களா? மெட்ரோ ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தோமே, தந்துட்டாங்களா? வரும்போதே கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே வந்தார் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத். தன் தொப்பியை கலட்டி மேஜை மேல் வைத்தவர் நாற்காலியில் அமர்ந்து மீண்டும் குரல் கொடுத்தார். என்னாச்சு? நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒரு பதிலும் வரலையே. இல்லை சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க தான் கான்ஸ்டபிள் போயிருக்காரு. இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவார். அவர் அப்படி சத்தம் போட்டு யாரும் பார்த்ததில்லை. இருந்தாலும் அதில் இருந்த நியாயம் எல்லோருக்கும் புரிந்தது. தன் சக தொழிலாளி தன் கூடவே இருந்தவர் திடீரென்று இறந்து விட்டார். அதுவும் தீய சக்திகளால் குண்டு வைக்கப்பட்டு கொடூரமாக இறந்துவிட்டார் என்பது மிகவும் கொடுமை. அதுவே இந்த கர்ஜனைக்கும் காரணம். அதற்குள் போன் அலறியது. சொல்லுங்க சார், நான் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் பேசுறேன். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன பண்ணுறீங்க? குண்டு வெடிச்சு 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு தகவலும் இல்லை. மேலே இருந்து ப்ரெஷர். நாங்கள் கேஸை சிபிஐ கிட்ட மாற்றலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன ஆச்சு? பதில் சொல்லுங்க. கமிஷனர் போனில் எகிரி கொண்டிருந்தார். இல்லை சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம். என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? விபத்தில் நம்ம ஆள் ஒருத்தர் இறந்திருக்கார், மறந்துடாதீங்க. சீக்கிரம் கேஸை முடிக்கிற வேலையை பாருங்க. சரி சார், ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, நானே பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன். சொல்லி முடிக்கும் முன்பே அந்த பக்கம் லைன் துண்டிக்கப்பட்டது. ஆரம்பிச்சிட்டாங்க. குண்டு வெடிச்சு முழுசா 24 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ள மேலே இருந்து ப்ரெஷர், முதலமைச்சர் கேட்குறார், ஹோம் மினிஸ்டர் கேட்குறாங்கன்னு கட்சிக்காரங்களுக்கு தான் வேற வேலையே இல்லையே, இவருக்கு தெரிய வேண்டாம். இன்ஸ்பெக்டர் புலம்பிக் கொண்டே போனை வைத்தார். பாத்தீங்களா எவ்வளவு குறியா இருக்காங்க? அவங்களுக்கு கட்சிக்காரங்க தான் மனுஷங்க, மற்றவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இங்கே எவ்வளவு நடந்திருக்கு, அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டாங்களா? சலித்து கொண்டே மேஜை மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை சுழற்றினார். சரி, பேரண்ட்ஸிக் ஆளுங்க எதுவும் சொன்னாங்களா? எதுவும் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எந்த வகை குண்டு, யாரா இருக்கலாம், இப்படி எதுவும் சொன்னாங்களா? இல்லை சார், அவங்களும் ரிப்போர்ட் எதுவும் தரல. ஆனால் சில பொருட்களை இங்கே செக் பண்ண முடியாதுன்னு டேராடூனுக்கு அனுப்பியிருக்காங்களாம். அதோட ரிசல்ட் வர இன்னும் 3 நாள் ஆகுமாம். அதோட நீங்கள் வந்தால் அவரை வந்து பார்க்க சொன்னார் என்று சொன்னபடியே ஒரு விசிட்டிங் கார்டை நீட்டினார். மிஸ்டர் கிருஷ்ணன், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். யார் இவர்? இவர் தான் சார் அந்த கேஸ் லீட் பண்ணுற ஃபாரன்சிக் ஆஃபீஸர். சரி, அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. பேசி முடிப்பதற்குள் ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோடு வந்து சேர்ந்தார். அதை பிரித்து பார்க்க தொடங்கினார் இன்ஸ்பெக்டர். உள்ளே சில புகைப்படம், கூடவே சில பேப்பர் ரிப்போர்ட்டும் இருந்தது. அந்த புகைப்படத்தில் உருவமற்ற கான்ஸ்டபிள் இருந்தார். அவரது தலையில்லாத உருவமும் கை பகுதிகளும் தனியாக சில படங்களில் இருந்தது. கண்களில் வழிந்த கண்ணீரை ரகசியமாக துடைத்த இன்ஸ்பெக்டர் பாதியிலேயே அதை உள்ளே வைத்து அந்த ரிப்போர்ட்டை வெளியே எடுத்து படித்தார். குண்டு அவருக்கு மிக அருகில் வெடித்ததால் அவரது உடம்பின் கீழ் பகுதி காணவில்லை. அநேகமாக அவரது சீட்டுக்கு கீழேயோ அல்லது ரயிலின் அடியிலேயோ வெடிகுண்டு இருந்திருக்க வேண்டும். உடனே மந்திரி கூறியது அவர் நினைவுக்கு வந்தது. நான் தான் சார் அவரை என் இருக்கையிலேயே உட்கார சொல்லிட்டு போனேன். அப்படியென்றால் இது தீவிரவாதிகளின் சதி இல்லையா? மத்திய மந்திரிக்கு விரித்த வலையா? ஒருவேளை இது உள்கட்சி பிரச்சனையாக இருக்குமோ? இல்லை எதிர்கட்சிகளின் சதியாக இருக்குமா? இல்லையே, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த அளவு விபரீதமான வேலை செய்ய வாய்ப்பு மிகவும் அரியதாயிற்றே. இருந்தாலும் இந்த காலத்தில் எதையும் தட்டி கழிக்க முடியாதல்லவா? கான்ஸ்டபிள், அந்த விழா அழைப்பிதழ் கொஞ்சம் கொண்டு வாங்களேன் என்று கேட்டார். அந்த அழைப்பிதழில் தலைமை என்ற இடத்தில் மந்திரி மாதவன் பெயருடன் முதலமைச்சர் மற்றும் வீரராகவன் பெயரும் இருந்தது. அழைப்பிதழின் பின்புறத்தில் இருந்த பிற முக்கிய அரசியல் புள்ளிகளின் பெயர்களையும் குறித்து கொண்டார். பின் கான்ஸ்டபிளிடம், இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க யார் யார் அன்னைக்கு வந்தாங்க, யார் யார் வரலைன்னு செக் பண்ணுங்க. அப்படியே இந்த அழைப்பிதழ்ல முதலமைச்சர் வீரராகவன் பேரு கூட இருக்கு. ஆனா நமக்கு வந்த விஐபி லிஸ்ட்ல அவங்க பேரு இல்லை. அது என்னன்னு பார்த்துடுங்க. இதோ இருக்கு சார் விஐபி லிஸ்ட், இதுலயும் அவங்க பேரு இல்லை. 3 நாள் முன்னாடி அவங்க வரலேன்னு ப்ரோக்ராம் மாத்தி இருக்காங்க. முதலமைச்சர் ஏதோ டெல்லி மீட்டிங் சொல்லி பிளான் மாத்தி இருக்காரு. ஆனா இந்த வீரராகவன் என்ன காரணம் தெரியல சார். இது ஏதோ உள்கட்சி விவகாரம் போல இருக்கே.
இவங்களுக்கு தெரிஞ்சு தவிர்த்துட்டாங்களோ? இந்த மாதிரி விழாவுக்கு அழைப்பிதழ்ல பெயர் இல்லாதப்பவும் சில பெரிய புள்ளிகளோட வீட்டில இருந்து வேற யாரும் வருவாங்க. அப்படி இருந்தா அது அந்த விஐபி லிஸ்ட்ல தெரிஞ்சிரும். அதை பார்த்தா அதுல மாதவன் பேரோட அவரோட பெண் மணிமேகலையோட பேரும் இருக்கு. ஆனா அன்னைக்கு அவ வந்ததா எனக்கு நினைவில்லை. நான் தானே அந்த மந்திரியை மட்டும் ஆம்புலன்ஸ் வர கொண்டு விட்டேன். அப்ப இந்த பொண்ணு இல்லையே. ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லயே இறங்கி இருப்பாளோ? சரி, அதையும் விசாரிக்கணும் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டார். இருக்கையில் இருந்து மந்திரி எதற்காக எழுந்து அந்த முதியவரை பார்க்க சென்றார். அவர் யார்? அவருடன் இருந்த சிறுமி யார்? ஒருவேளை அவள்தான் மந்திரியின் பெண்ணா? அப்படியென்றால் எதற்கு மந்திரி அந்த பெண்ணை தன்னுடன் கூட்டி செல்லவில்லை? சீச்சி, இருக்காது. அது எப்படி அவர் தன்னோட பெண்ணை விட்டுட்டு போவாரு? குழப்பத்துடன் அதையும் விசாரிக்க வேண்டும் என்று குறித்து கொண்டார். சார், மிஸ்டர் கிருஷ்ணன் லைன்ல இருக்கார். ஆபீஸ் வந்துட்டாராம். எப்ப வேணுமோ அப்ப பார்க்க வரலாம்னு சொல்றார் சார். என்ன சொல்லட்டும்? சிறிது நேரம் யோசித்த மஞ்சுநாத், சரி, இன்னும் அரை மணி நேரத்தில் அங்க இருப்பேன்னு சொல்லிடுங்க. அனைத்தையும் குறித்து முடித்து ஃபாரன்சிக் நிபுணர் கிருஷ்ணனை பார்க்க விரைந்தார் மஞ்சுநாத். காலை மணி 9. என்ன செய்வதென்றே தெரியாமல் சோபாவில் படுத்திருந்தாள் மணிமேகலை. மாதவியும் அவள் அந்த வெடி விபத்தை நினைத்துத்தான் வருத்தத்தில் இருக்கிறாள் என்று விட்டுவிட்டாள். அவளுக்குள் பல சிந்தனை, பல வகை பயத்தை உண்டு பண்ணியது. என்ன பண்ணலாம்? அப்பா கிட்ட நாமே சொல்லலாமா வேணாமா? பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுமா? அண்ணன் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவன் மண்டையில ஏற மாட்டேங்குது. அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோ? ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் இப்படி ஆகியிருக்குமா? அவரும் சாதாரணமான ஆள் இல்லை, ரொம்ப மோசமானவர். அப்பாவுக்கும் அவருக்கும் ஏற்கனவே கட்சியில பல சண்டை. போதாததுக்கு அண்ணா வேற இப்படி பண்ணி வச்சிருக்கான். அதை மனசுல வச்சுதான் இப்படி பழி வாங்க நினைச்சிருப்பாரோ? பல குழப்பங்களுக்கு நடுவே எதுவும் முடிவுக்கு வர முடியாமல் தவித்தாள். இறுதியில் தன் அண்ணனிடமே கேட்டுவிடுவோம் என்ற முடிவுக்கு வந்தாள் மணிமேகலை. சட்டென்று சோபாவில் இருந்து எழுந்து நேரே தன் அண்ணனின் அறைக்கு சென்றாள். அண்ணா, நீயா அப்பா கிட்ட சொல்லுறியா இல்ல நான் சொல்லட்டுமா? என்ன சொல்லணும்? எதை பத்தி சொல்லணும்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதே. உன்னால இங்க எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. எதுவுமே தெரியாதது போல எப்படி உன்னால இருக்க முடியுது? மணி, எதுவா இருந்தாலும் நேரா விஷயத்துக்கு வா. இப்படி பேசி குழப்பாத. ஆமா, நான் தான் இங்க குழப்புறேன். நீ பண்ணின காரியத்தால நேத்து அப்பா உயிருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு பாத்தியா? நான் என்ன பண்ணேன்? நிஜமாகவே ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தான் மணிமாறன். உன்னோட காதல் விவகாரம் தான் எவ்வளவு கொடூரமா பழி வாங்க பார்த்திருக்கு பாரு உன் அருமை காதலியோட அப்பா. ஏய், இப்ப என்ன சொல்ல வர? அவங்க அப்பா தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாருன்னு சொல்றியா? ஓ, ஐயாவுக்கு இன்னும் தெளிவா சொல்லணுமா? ஆமா, உன் ஆளோட அப்பா தான் குண்டு வச்சிருப்பாரு. அவரை பத்தி உனக்கே நல்லா தெரியுமே, எவ்வளவு பெரிய ரவுடி. அவங்க அடியாளுங்களை பாரு, ஒருத்தனும் தடிமாடு மாதிரி. பார்க்கவே சினிமா வில்லன் மாதிரி இருக்காங்க. உனக்கு ஊர்ல உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா? போயும் அவளை போய் லவ் பண்ற. மணி, என்ன நீ உன் பாட்டுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போற? உன்னை யாராச்சும் ஐடியா கேட்டாங்களா? உன் வேலையை மட்டும் பாரு. என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி பார்த்தா உன்னால கூட பிரச்சனை வந்திருக்கலாம் இல்லையா? என்னாலையா? என்ன உளர்ற? நான் யார் பின்னாடி சுத்தினதை நீ பார்த்த? பின்ன நடு ரோட்டுல அன்னைக்கு அந்த பொறுக்கி கூட நீ சண்டை போட்டுட்டு இருந்தியே, அது எனக்கு தெரியாதா? அந்த குப்பத்துல உனக்கு என்ன வேலை? அப்படி என்ன பிரச்சனையால அவன் கூட அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா? அந்த பிரச்சனையால தான் அவங்க பண்ணினாங்கன்னு நான் சொல்லட்டுமா? உன் தலை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இவ்வளோ பெரிய மந்திரிய கொல்ல குண்டு வைக்கிறது ஒரு குப்பத்தை ஆள் பண்ற வேலையா என்ன? நான் அந்த குப்பத்துக்கு அடிக்கடி போறது என்னமோ உண்மைதான். ஆனா அது என்னோட ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக. அதனாலதான் அவன் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இருவரும் சண்டை போடுவது அந்த பக்கம் வந்த மாதவியின் காதில் விழுந்தது. என்ன ஏது என்று பார்க்க அவர்கள் அறைக்குள் நுழைந்தவளை பார்த்து இருவரும் பேசுவதை நிறுத்தி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன பிரச்சனை? எதுக்காக நீ குப்பத்த ஆளுங்க கூட சண்டை போட்ட? என்கிட்ட எதுக்காக எதுவும் சொல்லாம இருந்த என்று தான் காதில் வாங்கி கொண்டதை வைத்து பேச்சை துவங்கினாள். நல்ல வேலை, விஷயம் அம்மாவுக்கு தெரியல என்று நினைத்து சாந்தமானான் மணிமாறன். இல்லம்மா, அது நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் இல்லையா, அதுக்காக அந்த குப்பத்துக்கு அடிக்கடி போவேன். அது பிடிக்காம அந்த ஆளு பிரச்சனை பண்ணுவான். நீ ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் அவன் சண்டைக்கும் என்ன சம்பந்தம்? நீ காலேஜுக்காக பண்ற ப்ராஜெக்டால அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படி எதை பத்தி நீ எழுதுற என்று நிஜமான ஆர்வத்துடன் கேட்டாள் மாதவி.
ஒரு வயிற்று பொழப்புக்காக, தன் குடும்பத்தோட நன்மைக்காக ஒரு பொண்ணு தன் உடம்ப கூட வாடகைக்கு விட்டு வாழ்ற இந்த நாட்டுல அதையும் விட கொடுமையான சில விஷயங்கள் இருக்கு. அதை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு தான் நான் அந்த வாடகை தாய் பத்தி எழுதலாம்னு யோசிச்சேன். அது கூட நான் ஒரு நாள் பஸ்ல போகும்போது என் கூட வந்த அந்த தாயை பார்த்த அப்புறம்தான் இது எனக்கு தோணுச்சு. கஷ்டப்பட்டு அவளோட வீட்டை கண்டுபிடிச்சு போனேன். அங்க போய் பார்த்தா அவளை மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் அங்க இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயத்துக்காக கஷ்டப்படுறா. உலகத்திலேயே மோசமான வலி பிரசவ வலி. அந்த வலியையும் தன்னோட தாய்மையின் பொருட்டு சுகமா அனுபவிக்கிறா. ஆனா அந்த வலிய கூட தன் குடும்பத்துக்காக வருஷா வருஷம் படுறான்னா அவ எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகி இருப்பா. கற்ப பைய கூட பணத்துக்காக வாடகை விடுற ஒரு அவல நிலையில அவ இருக்கிறா. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, பிரசவம் முடிஞ்சதும் அந்த குழந்தையோட பிஞ்சு முகத்தை கூட அவ பார்க்க போறதில்ல. அந்த புது உயிருக்கும் தன் தாயோட பால் குடிக்க கொடுத்து வைக்கிறதில்ல. ஓ, ஒரு தடவை கூடவா பார்க்க முடியாது மணி? ஏன்? பெத்த தாய்க்கு அந்த குழந்தை முகத்தை பார்க்க எவ்வளவு துடிப்பு இருக்கும். பாவம், பரிதாபமாக கேட்டாள் மாதவி. இல்ல, அதுக்கெல்லாம் இடமே இல்லை. அதுவும் இல்லாம இந்த தாய்மார்கள் கூட அதுவும் நல்லதுன்னு இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை குழந்தைய பார்த்ததும் மனசு மாறி கொடுக்க வேணாம்னு தோணிடுச்சுன்னா, இல்ல அதையே நினைச்சு வருஷம் முழுசும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்ததுன்னா என்ன செய்யறது? அதனாலதான் அந்த குழந்தை யார்கிட்ட வளருதோ, எப்படி வளருதோ, நல்லா பார்த்துப்பாங்களா, இப்படி எதுவுமே தெரியாம அவ படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. ஏமா, குழந்தையே இல்லைன்னு தானே இந்த மாதிரி வாடகை தாயை வச்சு குழந்தைய பெத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருக்கும். அந்த பாசத்துக்காக தானே அவ்வளவு காசு செலவு பண்றாங்க. அவங்க அப்பா அந்த குழந்தைய நல்லா பாத்துக்க மாட்டாங்களா? வெகுளியாக கேட்டாள் மாதவி. கண்டிப்பாம்மா, அந்த நம்பிக்கையில தான் அந்த தாய்மார்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. என்னவோம்மா, கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரி, அதுக்கும் இந்த ஆளு உன் கூட சண்டை போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதாம்மா எனக்கும் புரியல. அவன் ஒரு தரகர், இந்த ஆஸ்பத்திரிக்கு வாடகை தாய் பிடிச்சு கொடுக்கற தரகர். ஆனா இந்த பெண்களை பத்தி நான் எழுதுறது இவனுக்கு பிடிக்கல. அம்மா, இந்த மாதிரி விஷயமெல்லாம் இப்ப வியாபாரம் ஆகி போச்சு. அதுதான் ஏதும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் கண் கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்த மணிமாறன் தன் விரதம் கலைந்தான். எப்படியோ மணி, இந்த பிரச்சனைய வளர்க்காம சீக்கிரமா உன் ப்ராஜெக்ட முடிச்சு அங்க போறதை நிறுத்திடு. நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? தன் மகள் கேட்க மாட்டாள் என்று நன்கு தெரிந்தும் ஒரு தாய் என்று கடமைக்காக சொல்லி வைத்தாள். சரி, சாயங்காலம் நானும் அப்பாவும் அப்பாவோட இல்லத்துக்கு போகணும். நான் கடைக்கு போய் வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க உங்க சண்டையை நிறுத்திட்டு அவங்கவங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். காலை மணி 11. சார், இங்க மிஸ்டர் கிருஷ்ணனோட கேபின் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்ப அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத். ஒரு ஃபார்ம் பிளாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கேன். ஓ, அந்த மெட்ரோ ரயில் நீங்க தானா? அது உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காரு. போங்க, போய் பாருங்க. அந்த 2வது கேபின் தான் அவரோடது. மிஸ்டர் கிருஷ்ணன், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ற பெயர் பலகை வரவேற்றது. கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று முதலில் தயங்கியவர் பின் கதவை லேசாக தட்டினார். எஸ், கமின். குரல் கேட்டதும் கதவை திறந்து உள்ளே சென்றார். சார், ஐ எம் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத். அந்த மெட்ரோ ரயில் ஃபார்ம் பிளாஸ்ட் கேஸ் விஷயமா அவங்கள பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். வாங்க வாங்க, உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு என்று சொன்னவாறே நேரே எழுந்து வந்து கை குலுக்கிய அசிஸ்டன்ட் டைரக்டர் கிருஷ்ணனை பார்த்து அதிசயப்பட்டார். என்ன சார், அதுக்குள்ள கேஸ் முடிச்சிட்டீங்களா? சிரித்து கொண்டே கேலியாக கேட்டார் மஞ்சுநாத். எஸ், நிஜமாவே முடிஞ்ச மாதிரி தான். இனிமேல நீங்க தான் கண்டினியூ பண்ணி காரணமான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஆச்சரியத்துடன் பார்த்த இன்ஸ்பெக்டரிடம், உங்க சந்தேகம் எனக்கு புரியுது இன்ஸ்பெக்டர். வாங்க உட்காருங்க, விவரமா சொல்றேன். சார், இது கண்டிப்பா ஒரு சாதாரண வெடி மாதிரி தெரியல. நாங்க பார்த்த வரைக்கும் இது அளவுல ரொம்ப சின்னது. ஆனா அதோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு மெட்ரோ ரயிலோட பெட்டி முழுசா காணாம போயிடுச்சு. அதை வச்சு பார்க்கும்போது முதல்ல இது தீவிரவாதிகளோட வேலையா இருக்கலாம்னு தான் நாங்க சந்தேகப்பட்டோம். ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அப்படி இருக்க வாய்ப்பு கம்மின்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா அவங்க இவ்வளவு டார்கெட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சீட்ல வச்சு அடிக்கிற ஆளுங்க இல்ல. அவங்க எப்பவும் ஒரு பெட்டியிலையோ இல்ல குக்கர் இல்ல டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி சந்தேகம் வராத பொருள்ல வச்சுதான் செய்வாங்க.
அதுவும் ஜன நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல தான் அவங்க இந்த மாதிரி செய்ய பார்ப்பாங்க. அப்பதானே அவங்களுக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும். அது எப்படி இது ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டுன்னு சொல்றீங்க? அது அந்த சீட் ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசம். அவங்களுக்கு மந்திரி மேலதான் குறி. அவர் எந்த பெட்டியில ஏறுவாரு, எந்த சீட்ல உட்காருவாரு, இப்படி எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப பிளான் பண்ணி தான் இதை செஞ்சிருக்காங்க. அவர் பேரு இருந்த சீட்டுக்கு கீழே தான் ஃபார்ம் வச்சிருக்காங்க. சார், அந்த சீட்டுக்கு கீழே தான் இருந்துச்சுன்னு அவ்வளவு ஆணித்தரமா எப்படி சொல்றீங்க? சாரி இன்ஸ்பெக்டர், இதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஆதாரமே உங்க கான்ஸ்டபிள் தான். நீங்க கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தா அவரு தான் அந்த மந்திரியோட சீட்ல உட்கார்ந்து இருந்திருக்கார். அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அவரோட கீழ் பகுதியில தான் அதிக இம்பாக்ட் இருந்திருக்கணும்னு இருக்கு. அதனாலதான் அவரோட உடம்புல கீழ் பகுதியை காணோம். அந்த இன்வென்சிட்டி வச்சுதான் ஃபார்ம் அவருக்கு கீழே தான் இருந்திருக்கணும்னு உறுதியா சொல்ல முடிஞ்சது என்னால. இதை வச்சு எப்படி சார் நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆரம்பிக்க முடியும்? இந்த ஒரு விஷயம் வச்சு எப்படி நாம ஒரு முடிவுக்கும் வர முடியும்? எஸ், யூ ஆர் ரைட். ஆனா நான் கேஸ் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னது இதை வச்சு இல்லை. குண்டு வெடிச்ச இடத்துல இருந்து நாங்க சேகரிச்ச பொருள்ல ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. அதாவது சுருட்டு வைக்கிற பெட்டி. அநேகமா அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துடுப்புச்சீட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். பாம் வெடிச்சதுல அந்த பொருள் சிதைஞ்சு இருக்கு. இருந்தாலும் அதுக்குள்ள இன்னும் சில டைமர் சர்க்குட் அண்ட் வயர்ஸ் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள வச்சுதான் இந்த வெடி செட் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. எந்த ஒரு பெட்டியிலையும் இந்த பாம் பொருத்தி இருக்கலாம். ஆனா என்ன காரணத்துக்காகவோ இதை ஒரு கலைநயமிக்க பெட்டியில வச்சிருக்காங்க. அந்த பெட்டியில இருந்து வர வாசனை பார்த்தா அது ஒரு சுருட்டு பெட்டி போல இருக்கு. அந்த வெடிமருந்து வாசனையையும் மீறி இந்த வாசனை வருது. ஒருவேளை அந்த பெட்டியில இருந்து வர சுருட்டு வாசனைய வச்சு மோப்ப நாய் கூட இதை கண்டுபிடிக்காது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். எது எப்படியோ இப்ப அதுதான் நமக்கு சாதகமா இருக்கு. எதை வச்சு தப்பிக்கலாம்னு நினைச்சாங்களோ துரதிர்ஷ்டவசமா அதை வச்சேதான் அவங்க மாட்டிக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ரிமோட் வச்சு வெடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம அட்வான்ஸ்டு டைமர் வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. அதனால யாரும் இந்த ரயில்ல இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால நாம சிசிடிவி பார்த்து ஒரு உபயோகமும் இல்லைங்கிறது என்னோட கருத்து. சரி சார், அந்த பெட்டியை வச்சு குற்றவாளியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? அது உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த பெட்டி அப்புறம் அதோட வாசனையை வச்சு பார்க்கும்போது இது இறக்குமதி செய்த சுருட்டுங்கிறது ஊர்ஜிதமாகுது. அதன் வேலைப்பாட்டை பார்க்கும்போது கண்டிப்பா இது சாதாரணமான ஆளுங்க உபயோகிக்கிற பொருள் மாதிரி தெரியல. சோ நாம தேடுற நபர் ஒரு பெரும் புள்ளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். நீங்க இந்த லீட் வச்சு உங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிங்க. நான் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் டெராடூன் லேபுக்கு அனுப்பியிருக்கேன். அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இறுதி ரிப்போர்ட் அனுப்புறேன். மாலை மணி 5. மணி, நானும் அப்பாவும் நம்ம அனாதை இல்லத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். நீயும் அண்ணாவும் வீட்லயே இருக்கீங்களா இல்ல கூட வர்றீங்களா? இல்லம்மா, நான் வரல. அண்ணனை வேணும்னா கூட்டிட்டு போங்க. என்ன மாதவி, கிளம்பியாச்சா என்று கேட்டுக்கொண்டே மாடியிலிருந்து இறங்கி வந்தார் மாதவன். நான் ரெடிங்க, கிளம்பலாம். இருவரும் வாசல் தாண்டி காரை நோக்கி நடக்கும்போதுதான் அந்த போன் சினுங்கியது. காரை நோக்கி நடந்து கொண்டே போனை எடுத்தார் மாதவன். அனாதை இல்லத்தில் இருந்துதான் போன். பாத்தியா, காலையிலேயே நான் போயிருப்பேன். இப்ப ஐயாவே கூப்பிட்டுட்டாரு சொல்லிக்கொண்டே போனை ஆன் செய்தார். இல்லத்திலிருந்து போன் என்றாலே அவர் சிறு பிள்ளை போல மாறிவிடுவார். அதை போலவே இப்போதும் அதே குழந்தைத்தனத்துடன் ஆன் செய்து பேச துவங்கினார். ஐயா, நான் மாதவன் தான் பேசுறேன். இப்ப உங்களை பார்க்கத்தான் என்று சந்தோஷமாக பேச ஆரம்பித்தவர் தன் பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். அவரின் குழந்தைத்தனமான முகம் சிறு நொடியில் சோகமயமாக மாறியது. என்னவென்று புரியவில்லை என்றாலும் ஏதோ ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் என்று மட்டும் புரிந்தது மாதவிக்கு. எந்த ஒரு பதிலும் பேசாமல் போனில் மறுமுனையின் பேச்சை நிதானமாக கேட்டவர் பின் போனை வைத்தார். வைத்தவர் சிறிது நேரம் வரை எதுவும் பேசவில்லை. பின் அவரையும் மீறி ஓவென்று அழத் தொடங்கி நெஞ்சை பிடித்தவாறே கீழே சரிந்தார். என்னங்க, என்னாச்சு? எதுவும் கெட்ட செய்தியா? சொல்லுங்க என்று பதற்றத்துடன் கதறினாள் மாதவி. மாதவனை கைத்தாங்களாக பிடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்து கொண்டிருந்தாள். அவளின் உரத்த குரல் கேட்டு உள்ளிருந்து அவர் மகளும் மகனும் ஓடி வந்தார்கள். அம்மா, என்னாச்சுமா? அப்பாவுக்கு என்னாச்சு என்று சொன்னவாறே இருவரும் தன் அம்மாவிற்கு உதவி செய்ய மாதவனை சோபாவில் கிடத்திய பின் வேலையால் கொண்டு வந்த நீரை
அவருக்கு சிறிது கொடுத்தாள் மாதவி. மாதவனின் நெஞ்சில் தடவியபடியே மீண்டும் கேட்டாள், அப்படியே அந்த போன்ல என்னதாங்க சொன்னாங்க? உங்களுக்கு இவ்வளவு படபடப்பு வந்துச்சு? மாதவி, நான் மோசம் போயிட்டேம்மா. என் ஐயா என்னை விட்டுட்டு போயிட்டார் என்று ஒரு சிறு பிள்ளை போல கண்ணீருடன் மாதவியின் தோளில் சாய்ந்து அழத் தொடங்கினார். என்னங்க சொல்றீங்க? நேத்து தானே அவரை நேர்ல பாத்தீங்க, நல்லா தானே இருந்தாருன்னு சொன்னீங்க. இப்ப அவரை பார்க்க கிளம்பும் போது இப்படி ஒரு துக்கமான செய்தியை சொல்றீங்களே. மாதவன் அவள் கூறியதை காதிலே வாங்கியது போலவே தெரியவில்லை. மணி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நாம போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துருவோம் என்று பதிலுக்கு கூட பொறுத்திருக்காமல் வேகமாக காருக்கு சென்றாள். டிரைவர், எங்க போன? சீக்கிரம் வா, வண்டியை எடு என்று அதட்டினார். இத்தனை வருடத்தில் அவர் இப்படி கடிந்து பேசியதை பார்த்திராத டிரைவரும் சற்றே ஆச்சரியமுற்றார். பின் வீட்டை நோக்கி திரும்பிய மாதவன், இன்னும் என்ன பண்றீங்க, சீக்கிரம் வாங்க என்று சத்தமிட்டவாறே காருக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். இதோ வந்துட்டோம் என்ற மாதவி தன் பிள்ளைகளிடம், அப்பாவுக்கு மனசு சரியில்லை, அதனாலதான் சத்தம் போடுறாரு, சரி நீங்க நேரா போய் வண்டியில இருங்க, எதுவா இருந்தாலும் வழியில பேசிக்கலாம் என்று சொன்னவாறே தானும் ஓடினாள். மாலை மணி 6. கார் இல்லத்தை அடையும் வரை எதுவும் பேசாமல் அழுதபடியே வந்தார் மாதவன். மாதவியும் அவரின் துக்கம் குறையட்டும் என்று எதுவும் பேசாமல் விட்டுவிட்டாள். அவர்கள் கார் இல்லத்தை நெருங்கியதும் கதவை திறந்து கொண்டு மீண்டும் ஒரு குழந்தை போலவே ஓடினார் மாதவன். ஆனால் இந்த ஓட்டத்தில் ஒரு குழந்தையின் துள்ளல் இல்லை. தட்டு தடுமாறி ஓடும் குழந்தையின் சாயலே தெரிந்தது. மாதவியும் அவள் பிள்ளைகளும் அவரின் பின்னே ஓடினார்கள். இல்லத்தின் முதல் அறையில் ஐயாவின் சடலம் வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள்ளாக ஐஸ் பெட்டி வரவழைக்கப்பட்டு அதில் அவரது சடலம் வைக்கப்பட்டிருந்தது. அவரது முகம் மறைக்கும் வரை மாலைகள் போடப்பட்டிருந்தது. தலைமாட்டில் ஒரு காமாட்சி விளக்கு ஒளிவிட்டு கொண்டிருந்தது. அந்த துக்கத்திலும் குழப்பத்திலும் மாதவி வரும் வழியிலேயே வண்டியை நிறுத்தி வாங்கி வந்த மாலையை மாதவனின் கையில் கொடுத்து சடலத்தின் மேல் போட வைத்தாள். ஒரு நடைப்பினம் போல அதை வாங்கி ஐயாவின் சடலத்தின் மேல் சாத்தினார். அருகே இருந்த ஐயாவின் வேலையால் கணேசன் தன் வாயில் துண்டை வைத்து அழுது கொண்டிருந்தார். மாதவனை பார்த்ததும் மேலும் துக்கத்தில், ஐயா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா என்று தன் தலையில் அடித்து கொண்டார். அப்போது அங்கு கோட்டு போட்ட ஒரு மனிதர் வந்தார். எளிதாக 40 தொட்டிருக்கும் அவர் வயது. அவரை பார்த்ததும் கணேசன் பார்வை மிரட்சியில் மாறுவதை கவனித்த மாதவன், கணேசன் என்னாச்சு? கணேசனின் தோள்களை தன் இரு கையில் பிடித்து உலுக்கி கொண்டிருந்த மாதவனிடம் அந்த மனிதர் வந்து, நீங்க தானே மந்திரி மாதவன்? என் பெயர் ரகுநாத், நான் தான் சார் இந்த இல்லத்தோட பாதுகாவலர். 3 வருஷமா நான் தான் இந்த இல்லத்தை பார்த்துக்கிறேன் என்று அறிமுகம் செய்து கொண்டார். அவரை கண்டதும் கணேசன் மேலும் மிரண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். உங்களை பத்தி அடிக்கடி என்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லுவார் ஐயா. நேத்து கூட உங்களை பார்த்துட்டு வந்து என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருந்தார். என்னன்னு தெரியல, இப்படி திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டார். கொஞ்ச நாளாவே அவர் உடம்பு சரியில்லை, வயசாயிடுச்சு இல்லையா, அதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. நீங்க வரலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. எப்பவும் உங்களை பார்க்காம என் உயிர் போகாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப கூட பாருங்க, உங்களை பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துலதான் போயிருப்பாரு. தன் மூக்கு கண்ணாடியை துடைத்தவாறே கூறினார் ரகுநாத். பல ஆண்டுகளாக தான் அங்கே வராமல் இருந்தது ஏனோ மாதவனுக்கு இப்பொழுது அவர் மேலேயே பெரும் கோபத்தை உண்டு பண்ணியது. ஒருவேளை தான் அடிக்கடி வந்திருந்தால் ஐயாவுடன் சில காலம் கழித்த நிறைவு இருந்திருக்கும் என்று தோன்றியது. சரி சார், நான் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும் என்று நகர முற்பட்டவரை நிறுத்தி, ரகுநாத், ஐயாவோட இறுதி சடங்குகளை நானே செய்யலாமா? ஐயாவை என்னைக்குமே நான் என்னோட அப்பாவாவே நினைச்சு வளர்ந்தவன். அவருக்கு இறுதி சடங்கும் ஒரு மகனா நானே செய்ய ஆசைப்படுறேன், ப்ளீஸ். என்ன சார் இதுக்கு போய், நீங்க ஐயாவுக்கு எவ்வளவு பிரியமானவன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கொல்லி வச்சாதான் அவரோட கட்ட வேகம், ஆத்மா சாந்தி அடையும், கண்டிப்பா. பின் ஐயாவின் சடலத்தின் அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் மாதவன். ஐயாவின் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். விசாரணைக்காக கான்ஸ்டபிள் அங்கே வந்ததும் எதிர்பாராமல் இறந்திருந்த பெரியவரை சம்பிரதாய முறைக்கு கும்பிட்டு வெளியே வந்தார். அப்பொழுது அங்கே மாதவன் அழுது கொண்டிருப்பதை கவனித்தார். இவர் மீண்டும் எதற்கு இங்கே வந்துள்ளார்? இந்த பெரியவருக்கும் இவருக்கும் அப்படி என்ன சம்பந்தம் என்று யோசித்த வண்ணம் வெளியில் வந்தார். இந்த துக்ககரமான இடத்தில் என்ன விசாரணை செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார். இருந்தும் கடமையாயிற்றே, விசாரிப்போம் என்று அங்கே இருந்தவர்களுடன் உரையாட ஆரம்பித்தார்.
ஒவ்வொருவரும் பெரியவரை புகழ்ந்து தள்ளியதை பார்த்து இவருக்கு அவர் மேல் ஒரு தனி மரியாதை உருவானது. இப்படிப்பட்ட புண்ணியவான கும்பிடுறதுல தவறே இல்லை என்று தோன்றியது அவருக்கு. அப்போதுதான் அங்கே இருந்த ஊழியர்கள் மூலமாக மாதவன் வளர்ந்த இல்லம்தான் இது என்றும் அவருக்கும் ஐயாவுக்கும் மிகுந்த நெருக்கம் என்பதும் தெரிய வந்தது. அந்த நெருக்கத்தின் விளைவாகவே மாதவன் அந்த பெரியவரை காண ரயிலில் ஓடோடி இருக்கிறார் என்பதும் தெளிவானது கான்ஸ்டபிளுக்கு. அதன் காரணமாகவே இன்றும் இங்கே வந்து அழுது கொண்டிருக்கிறார் என்பதும் விளங்கியது. கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு உருவம் கொன்னுட்டாங்களே என்று புலம்பிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் அங்கேயே இருந்துவிட்டு பின் கனத்த மனதுடனே விடைபெற்று சென்றார். காலையிலேயே சீக்கிரமாக வந்த மஞ்சுநாத் மீண்டும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். நேற்று தடவியியல் நிபுணர் கிருஷ்ணன் சொன்னது அவரது நினைவில் வந்து போனது. உங்க கான்ஸ்டபிள் உட்கார்ந்திருந்த இருக்கையில தான் ஃபார்ம் இருந்திருக்கு. ஒரு சாதாரணமான போலீஸ் யாருக்கோ விரித்த வலையில சிக்க வேண்டியது இருக்கு என்று நொந்து கொண்டார். அந்த ஒரு சுருட்டு பெட்டியை வச்சு எப்படி குற்றவாளியை பிடிக்கிறது? அவர் சொன்ன மாதிரி அந்த பெட்டி பெரிய புள்ளிகள் மட்டும்தான் உபயோகம் செய்வார்களா? அவர்கள் எப்படி வெறிகுண்டு தயார் செய்கிறார்கள்? கண்டிப்பாக பிறரோட உதவியை தான் நாடுவாங்க. பிறரை தயார் செய்ய சொல்லும்போது தன்னோட பெட்டியை கொடுத்து இதுல வைக்க சொல்லி தருவாங்களா? அப்படி தந்தா அது அவங்களுக்கே வினையா முடியும்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி வாசனைய மறைக்க இதை பயன்படுத்தி இருக்காங்களா? அப்படின்னா இதை எங்க வாங்கி இருப்பாங்க? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் சொன்னதை வச்சு பார்த்தா இது ஒரு வெளிநாட்டு சிகார். அதை வெளிநாட்டுல இருந்து வாங்கி வந்திருக்கலாம், இல்ல இங்கேயே கூட வாங்கி இருக்கலாம். இங்கே வாங்கி இருந்தா எந்த இடமா இருக்கும் என்று நினைத்தபடியே கம்ப்யூட்டரில் தேடத் தொடங்கினார். அப்போது மேஜை மேல் இருந்த அந்த தொலைபேசி சினுங்கியது. தொலைபேசியை எடுத்தார். மிஸ்டர் கிருஷ்ணன் தான் பேசினார். சார், இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. என்ன, நான் சொன்ன அந்த சுருட்டு பெட்டியை பத்தி தானே யோசனை? ஆமா சார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பலமாக சிரித்தவர், எனக்கும் அதே நினைப்பு தான் நேத்து முழுவதும் ஓடிட்டு இருந்தது. என்னோட லிங்க் மூலமா விசாரிச்சதுல இந்த மாதிரி உயர்தர சுருட்டு இந்தியாவில் 2 இடத்துல தான் மார்க்கெட் பண்றாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. ஒன்னு மும்பை, இன்னொன்னு டெல்லி. இந்த 2 இடத்துக்குமே இந்த பெட்டியோட மேக், மாடல், கலர் எல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். துரதிர்ஷ்டவசமா அந்த பெட்டியில இருந்த சில மார்க்ஸ் அழிஞ்சு போயிருச்சு. அநேகமா அந்த பார்கோட் இருந்திருந்தா நம்ம வேலை ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். எப்படியோ இன்னும் ஒரு 2-3 நாள்ல நமக்கு சில தெளிவான தகவல் வந்துடும். அப்புறம் நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு சிரமம் எடுத்து இந்த கேஸை டீல் பண்றதுக்கு என்று சந்தோஷத்துடன் தொலைபேசியை வைத்தார் இன்ஸ்பெக்டர். அங்கே வந்த கான்ஸ்டபிளிடம், என்ன நேத்து அந்த அனாதை இல்லத்துக்கு போய் விசாரிச்சிங்களா? எனி நியூஸ்? எஸ் சார், நேத்து அங்க போனேன். ஆனா ஒரு துக்கமான விஷயம், அந்த பெரியவர் நேத்து இறந்துட்டார். அதனால அங்க வந்தவங்க கிட்ட பேசி சில விஷயம் சேகரிச்சிருக்கேன். ஓ, என்ன திடீர்னு மரணம்? இயற்கை மரணமா? எதுவும் தெரிஞ்சுச்சா? ஆமா சார், இயற்கைன்னு தான் நினைக்கிறேன். வயசுதான் காரணமா இருக்கும். அந்த பெரியவர் தான் அந்த அனாதை இல்லத்தோட நிறுவனர். ஆனா இப்ப அவரோட பொறுப்புல அந்த இல்லம் இல்ல. 3-4 வருஷம் முன்னாடி வேற ஒரு ஆளு நிர்வாகியா வந்து அவர் தான் பாத்துக்கிறாரு. இவர் எப்படி அந்த ரயில்ல வந்தாருன்னு விசாரிச்சேன். அந்த இல்லத்துக்குன்னு சில இலவச பாஸ் கிடைச்சிருக்கும் போல. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த பெரியவரும் இன்னும் சில குழந்தைகளும் மெட்ரோ ரயில்ல வந்திருக்காங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவரு தான் நம்ம மந்திரி மாதவனை குப்பை தொட்டியில இருந்து எடுத்து வளர்த்திருக்காரு. மந்திரிய படிக்க வச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில அவர் இருக்காருன்னா அதுக்கு முதல் காரணம் அந்த பெரியவர் தான். அந்த பாசத்துலதான் மந்திரி அவரை பார்க்க எழுந்து போயிருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏதோ நல்ல நேரம் அவரை பார்க்க எழுந்து போயிட்டதால இந்த குண்டு விபத்துல இருந்து தப்பிச்சிட்டார். எல்லாம் அவர் யோகம்தான் சார். ஆமா, அவர் யோகக்காரர் தான். நம்ம கான்ஸ்டபிள் தான் துரதிர்ஷ்டசாலி என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டார் இன்ஸ்பெக்டர். சரி, அந்த வீரராகவனை கண்காணிக்க நம்ம ஆளுங்களை போட சொல்லி இருந்தேனே, என்னாச்சு? எதுவும் தகவல் வந்துதா? ஆள் போட்டிருக்கோம் சார், இது வரைக்கும் குறிப்பா ஒன்றும் இல்லை சார். சரி, அப்ப நான் இன்னைக்கு அந்த மந்திரி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று தன் தொப்பியை தலையில் மாட்டி சரி செய்தவாறே புறப்பட்டார். இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் மந்திரி வீட்டுக்கு சென்றபோது மந்திரியும் அவரது மனைவியும் மட்டுமே இருந்தனர். அவர்களது பிள்ளைகள் இருவரும் இல்லை. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். காஃபி அருந்திக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார் மந்திரி. எதுவும் துப்பு கிடைச்சதா?
யார் இந்த பாம் வச்சாங்கன்னு எதுவும் தகவல் தெரிஞ்சுதா? இல்ல சார், இன்னும் யாரு வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பாம் மூலமா ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அதை வச்சும் இன்னும் குற்றவாளியை நெருங்குற மாதிரி இல்ல. இதுவரைக்கும் விசாரிச்சதுல சில விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் என்று மாதவியை பார்த்தார். தைரியமா சொல்லலாம் இன்ஸ்பெக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், இதுவரைக்கும் விசாரிச்சதுல இது ஒரு கொலை முயற்சியா தான் தெரியுது. அதுவும் உங்களை டார்கெட் பண்ணின மாதிரி தான் எல்லா தடயமும் இருக்கு. அதுதான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? மந்திரி பதில் அளிப்பதற்கு முன் மாதவி, சார், அந்த வீரராகவன் மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதற்குள் மந்திரி குறுக்கிட்டு, மாதவி நீ சும்மா இரு, தெரியாம எதுவாச்சும் சொல்லக்கூடாது. சார், வெளிப்படையா பேசுவோமே. நான் அரசியல்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிற நிறைய எதிரி எனக்கு இருக்காங்க. ஆனா யாரும் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. சார், நீங்க ரயில்ல இருக்கும்போது சந்தேகப்படும்படியா எதுவும் நடந்துச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். அழைப்பிதழ்ல முதல்வர் மற்றும் வீரராகவன் பேரு இருக்கு. ஆனா அவங்க 2 பேருமே வரல. உங்களுக்கு எதுவும் அவங்க மேல சந்தேகம் தோணுதா? சீச்சி, அப்படியெல்லாம் இல்ல. முதல்வர் டெல்லி போக வேண்டியதுனால 2-3 நாள் முன்னாடியே ப்ரோக்ராம மாத்திட்டாரு. வீரராகவன் ஏதோ பர்சனல் வேலை இருக்கு, வரலைன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. சரி சார், உங்க பொண்ணும் விழாவுக்கு வர்றதா எங்களுக்கு வந்த லிஸ்ட்ல இருக்கு. ஆனா அவங்க வரல. எனி ப்ராப்ளம்? நத்திங். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரல. இப்பதான் ஞாபகம் வருது, நான் ட்ரெயின்ல இருக்கும்போது கட்சி ஆளு ஒருத்தர் என் பொண்ணு வரலையான்னு விசாரிச்சாரு. அப்புறமா அடுத்த ஸ்டேஷன்ல அவர் இறங்கிட்டாரு. அவரு யாருன்னு தெரியுமா? தெரியல. அந்த வீரராகவனோட பார்த்திருக்கேன், பேரு ஞாபகம் இல்ல. உங்க பொண்ணு பேரு அழைப்பிதழ்ல இல்ல. அப்போ அவருக்கு எப்படி உங்க பொண்ணு வருவான்னு தெரியும்? நீங்க உங்க கட்சியில சொல்லி இருக்கீங்களா பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு? சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல இன்ஸ்பெக்டர். ஆனா பல விழாவுக்கும் பிரச்சாரத்துக்கும் என் பொண்ணை கூட்டிட்டு போறது வாடிக்கை. அதை வச்சு பொதுவா விசாரிச்சிருக்கலாம். ஓகே, உங்க மனைவி சொன்னதால மட்டும் இல்ல, எங்களுக்கும் அந்த வீரராகவன் மேலதான் கொஞ்சம் டவுட்டு. ஆனா வெறும் சந்தேகம்தான். உங்க 2 பேருக்கும் பெரிய பகைன்னு பேசிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கும் எனக்கும் பகைதான் இன்ஸ்பெக்டர், அதை நான் மறுக்கல. என்னாலதான் அவருடைய மந்திரி பதவி பறி போயிடுச்சுன்னு என் மேல அளவில்லாத கோபத்துல இருக்காரு. ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக இப்படிப்பட்ட காரியம் செய்ய வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்ல சார், மன்னிக்கணும். நாங்க சேகரிச்ச தகவல் படி வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் உங்க பகைக்கு காரணம் இல்லை. உங்க பையனுக்கும் அவர் பொண்ணுக்கும் என்று லேசாக இழுத்தார் இன்ஸ்பெக்டர். உடனே மாதவன் தன் மனைவியை பார்த்தார். அவளோ எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க என்பது போல சைகை செய்தாள். இது எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். இந்த தகவல் வெறும் யூகமா இல்ல உறுதியான தகவலா? ஆமா சார், நேத்து கான்ஸ்டபிள் வீரராகவன் ஆளுங்க கிட்ட விசாரிச்சதுல தெரிஞ்சது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் உங்களுக்கு தெரியலேன்னு சொல்றது ஆச்சரியம்தான். சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மேலதான் எங்க சந்தேகமும் வலுவா இருக்கு. நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்புறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இன்ஸ்பெக்டர், இப்போதைக்கு எதுவும் இல்ல. வேற எதுவும் பலமான தகவல் இருந்தா சொல்லுங்க, அப்புறமா அதை பத்தி யோசிக்கிறேன். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். தேவைப்பட்டா திரும்ப வரேன் சொல்லிவிட்டு எழுந்து கிளம்பியவர் ஒரு நிமிடம் நின்றார். பின் அமைச்சரிடம், அப்புறம் அந்த ரயில்ல நீங்க சந்திச்ச பெரியவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அனுதாபங்கள் சார். அவர் உங்களை பார்க்கத்தான் வந்திருந்தாரா? அவர் வர்றது உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அவர் வர்றது எனக்கு தெரியாது. அவர் அங்க பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இப்பவும் அவர்தான் வந்து எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கண்களில் வழிந்த நீரை துடைத்தபடியே கூறினார். இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் இருக்காரா? டெலிபோனில் கிருஷ்ணன். சொல்லுங்க கிருஷ்ணன், மஞ்சுநாத் தான் பேசுறேன். ஒரு குட் நியூஸ். நாங்க அந்த பெட்டியை பத்தி விவரம் கேட்டு மும்பைக்கு அனுப்பியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பதில் வந்திருக்கு. மலர்ந்த முகத்துடன் மிகவும் சந்தோஷத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார் மஞ்சுநாத். இந்த பெட்டி மும்பையில தான் வித்திருக்காங்க. இந்த சுருட்டும் வாடிக்கையா மும்பையில இருக்கிற ஒரு பெரிய டாக்டர் தான் வாங்குறாரு. இதுவும் அவர் தான் வாங்கி இருக்கிறாரு. மும்பையில இருக்கிற அவரு எதுக்காக இங்க மந்திரி மாதவனை கொல்ல முயற்சி செய்யணும்? இன்ஸ்பெக்டர், அவரு நேரடியாவே இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். இல்ல அவர் இந்த பெட்டியை யாருக்காவது அன்பளிப்பா கொடுத்திருக்கலாம். இல்ல தொலைஞ்சு கூட போயிருக்கலாம். அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவரை விசாரிச்சீங்களா? எதுவும் தகவல் தெரிஞ்சுதா கிருஷ்ணன்? நோ நோ நோ, ஹீ இஸ் எ ஃபிக்ஸ் ஷாட் இன் மும்பை.
சும்மா இந்த பெட்டியை காரணம் காட்டியெல்லாம் அவரை நெருங்க முடியாது இன்ஸ்பெக்டர். ஸோ மும்பை போலீஸ் நேராக சொல்லிட்டாங்க. ஆனால் அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் சார். நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அடுத்த நடவடிக்கையை ஆரம்பிக்கிறேன். பேசி முடித்து தொலைபேசியை வைத்தார் மஞ்சுநாத். அப்போது கான்ஸ்டபிள் தன்னுடன் ஒருவரை இழுத்து வந்தார். கூடவே அந்த மந்திரியின் மகள் மணிமேகலையும் வந்து கொண்டிருந்தாள். யாரையா இவங்க? என்ன பிரச்சனை? சார், நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன். நடு ரோட்ல இந்த ஆளு அந்த பொண்ணு கூட தகராறு பண்ணிட்டு இருந்தான் சார். அந்த பொண்ணை விசாரிச்சேன். இவன் இதே வேலையா இருக்கான்னு சொல்றாங்க சார். அதான் இங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன். யாருமா நீ? உனக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர் கேட்டார். சார், என் பேரு மணிமேகலை, மந்திரி மாதவனோட பொண்ணு. இதை கேட்டதும் மேலும் ஆர்வத்துடன் புருவம் உயர்த்தி கேட்கலானார் இன்ஸ்பெக்டர். நான் என்னோட காலேஜ் இறுதி ஆண்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் சார். அது விஷயமா அந்த குப்பத்துக்கு அடிக்கடி போவேன் சார். எப்போ போகும்போதும் இவன் வந்து கலாட்டா பண்ணி இங்க வரக்கூடாதுன்னு தகராறு பண்ணுவான் சார். நானும் சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு பொறுத்துக்கிட்டே போனேன் சார். ஆனா இப்ப வர வர ஆசிட்டை ஊத்துவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். அவனை ஒரு பார்வை பார்த்து விட்டு திரும்பி, அப்படி என்ன ப்ராஜெக்ட் என்று கேட்டார். வாடகை தாய் பத்தியும் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற இன்னல்களை பத்தியும் ஒரு ப்ராஜெக்ட் சார். ஆனா இவனுக்கு என்ன காரணத்துக்காகவோ அது பிடிக்கல. ஏன்னு கேளுங்க சார் என்று சொன்னவாறே அவனை முறைத்தாள். டேய், என்ன விஷயம்? நீ எந்த ஊரு? சார், நான் இந்த ஊரு தான். அந்த குப்பத்துல தான் இருக்கேன். அந்த பொண்ணு சும்மா சொல்லுது சார். நான் ஒன்னும் பண்ணல. அப்போ கான்ஸ்டபிளுக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா பொழுதுபோக்கா உன்னைய கூட்டிகிட்டு வந்திருக்காரா? இல்ல சார், சும்மா என்று முடிக்கும் முன் பளீர் என்று ஒரு அறை. இதை சற்றும் எதிர்பார்க்காத அவன் கலங்கி போனான். நீங்கெல்லாம் மயிலே மயிலேனா கேட்க மாட்டீங்க. 2 அடி விட்டாதான் சொல்லுவீங்க. சொல்லு ஒழுங்கா. சார், நான் ஒரு புரோக்கர் சார். ஆஸ்பத்திரிக்கு வாடகை தாய் பிடிச்சு கொடுக்கறது தான் என் வேலை. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எதுக்கடா இந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்க? வேற புரோக்கர் வேலை எதுவும் பார்க்குறியா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்லை சார். இவங்க ஏதாச்சும் எழுதி என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுடுவாங்களோன்னு ஒரு பயம். அதான் அப்படி சொன்னேன் சார். ஏமா, இவன் மேல எதுவும் கம்ப்ளைண்ட் போட்டு உள்ள தள்ளணுமா? ஏண்டா உள்ள போகணுமா? வேணாம் சார், இனிமே அவங்க பக்கமே போக மாட்டேன் சார். கான்ஸ்டபிள், அவன்கிட்ட ஊரு பேரு எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. நீங்க ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா என்று கேட்டவரை சந்தேகத்துடன் பார்த்து பின் சரி சார் என்றாள் மணிமேகலை. அங்கே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். ஏமா, உன் பேர் மணிமேகலைன்னு தானே சொன்னேன்? ஆமா சார். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வெடிகுண்டு விபத்து நடந்துச்சே, அதை நான் தான் விசாரிக்கிறேன். அது விஷயமா உங்க வீட்டுக்கு இன்னைக்கு காலையில போயிருந்தேன். ஆனா நீங்க அங்க இல்ல. அதுதான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சார். உனக்கு அந்த வீரராகவனை தெரியுமா? நல்லா தெரியும் சார். எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் அரசியல் ரீதியா பெரிய பகை. அரசியல்ல மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? அவரையே பார்த்தவள், ஏன் கேக்குறீங்க சார்? இதோ பாருமா, நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் உங்க வீட்டுக்கு போனேன். ஆனா உங்க அப்பாவுக்கோ உங்க அம்மாவுக்கோ இத பத்தி எதுவும் தெரியல. சரி, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் கேக்குறேன். நீங்க எதை பத்தி சார் பேசுறீங்க? எனக்கு புரியலையே. சரி, நேராவே கேக்குறேன். உங்க அண்ணனுக்கும் வீரராகவன் பொண்ணுக்கும் காதல்னு பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? முதலில் சிறிது யோசித்தவள் பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஆமா சார், அவங்க கல்லூரி காலத்துல இருந்தே காதலிக்கிறாங்க. நான் எவ்வளவோ அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேங்க்ஸ். உங்களுக்கு யாரு மேலையும் எதுவும் சந்தேகம் இருக்கா? இதுல சந்தேகப்பட என்ன இருக்கு சார்? கண்டிப்பாவே சொல்லுவேன், அந்த வீரராகவன் தான் செஞ்சிருக்கணும். ஆனா உங்க அப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரே. அவரு அப்படிதான் சார், எல்லாரையும் நம்பிடுவாரு. நீங்களே பாருங்க, ஒரு பக்கம் அரசியல் பகை, இன்னொரு பக்கம் தன் பொண்ணோட வாழ்க்கை. சோ ஒரே கல்லுல 2 மாங்காய். அதனால அவர் தான் இதை செஞ்சிருக்கணும். கண்டிப்பா இருக்கலாம். ஆனா இதுவரை எங்களுக்கு ஒரு உறுதியான துப்பும் கிடைக்கல. சரி, நீங்க கிளம்புங்க. அந்த குப்பத்து ஆள் மேல எதுவும் கேஸ் போடணுமா? வேண்டாம் சார், எங்க வீட்டுல வேற இந்த ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை வேற அவங்க காதுக்கு போனா நான் என்னோட ப்ராஜெக்டை முடிக்க முடியாது. ஸோ இப்படியே விட்டுடுங்களேன் ப்ளீஸ். சரி, நீங்க ஜாக்கிரதையா முடிங்க. பெஸ்ட் ஆஃப் லக். அவள் சென்றதும் ஏதோ யோசனையில் இருந்த கான்ஸ்டபிளிடம், ஐயாவுக்கு என்ன பலமான யோசனை? சார், இந்த குப்பத்து ஆளை எங்கேயோ பார்த்துருக்கேன். அன்னைக்கு அந்த அனாதை இல்லத்துக்கு விசாரிக்க போயிருந்தேனே, அங்க பார்த்தேன்.
வாடகை தாய்க்கும் அனாதை இல்லத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு தெரியலையே சார். சரி, எதுக்கும் அந்த ஆள் மேல ஒரு கண்ணு வைங்க. எனக்கு என்னமோ அவன் வெறும் தரகர் வேலைக்கு வர பிரச்சனைக்கு அவளை மிரட்டின மாதிரி தெரியல. வேற எதுவும் விஷயம் இருந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. கிருஷ்ணன் அனுப்பிய ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்தார் மஞ்சுநாத். கிருஷ்ணன் சொன்னது போலவே அந்த டாக்டர் மும்பையில் மிகவும் பெரிய அந்தஸ்தில் இருந்தார். நிறைய மருத்துவமனை, பள்ளிக்கூடம், கல்லூரி, அனாதை இல்லம் என்று சமுதாயத்தில் பெரிய இடம். அவருடைய ட்ரஸ்ட் பல அனாதை இல்லத்தை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. பெங்களூரில் கூட அவரது ட்ரஸ்ட் ஒரு இல்லம் நடத்தி வருகிறது. அந்த விலாசத்தை பார்த்த மஞ்சுநாத் சிறிது யோசிக்கலானார். கான்ஸ்டபிள், அந்த பெரியவரை விசாரிக்க ஒரு அனாதை இல்லத்துக்கு போனீங்களே, அது எங்க இருக்கு? விலாசம் சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சொல்ல சொல்ல மஞ்சுநாத்தின் முகம் மலர ஆரம்பித்தது. அப்போ அந்த மும்பை டாக்டருக்கும் இந்த ஊருக்கும் இருக்கும் ஒரே சம்பந்தம் இந்த அனாதை இல்லம். இந்த அனாதை இல்லத்துக்கும் இந்த வெடிகுண்டு விபத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா மந்திரி மாதவன் தான். அப்ப மந்திரி நம்ம கிட்ட ஏதோ மறைச்சிருக்கார். கான்ஸ்டபிள், நீங்க அந்த இல்லத்துக்கு போயிருந்தீங்களே, வித்தியாசமா எதுவும் பாத்தீங்களா? அந்த பெரியவர் சாவுல எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா? அந்த பெரியவர் பத்தி எனி கான்ட்ரோவர்சி? எல்லாருமே நல்லபடியா தான் சொன்னாங்க சார். ஒருத்தர் கூட அந்த பெரியவர் மேல சின்ன தப்பு கூட சொல்லல. ரொம்ப தங்கமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கொன்னுட்டாங்களேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தார். சரி, அந்த துக்கத்துல புலம்புறாருன்னு விட்டுட்டேன். என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அது என்னன்னு விசாரிச்சிருக்க வேண்டாமா? இப்ப அவரை எங்கன்னு போய் தேடுவீங்க? இல்ல சார், எல்லாரும் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த பெரியவருக்கு ஒரு எதிரியும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ நல்லவரா இருந்திருக்காரு. ஒரு போலீஸா இருந்துகிட்டு இப்படி சொல்றீங்களே, இந்த காலத்துல ரொம்ப நல்லவனுக்கு தான் எதிரி அதிகம்னு தெரியாதா உங்களுக்கு? எப்படி பார்த்தாலும் சுற்றி சுற்றி அந்த இல்லத்தில் ஏதோ மர்மம் இருப்பது போலவே தோன்றியது மஞ்சுநாத்துக்கு. சரி, அந்த இல்லத்தை பத்தி நல்லா விசாரிச்சு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. அப்படியே நம்ம ஆளுங்க 2 பேரை அந்த இல்லத்தை கண்காணிக்க சொல்லுங்க. எனக்கு என்னமோ அந்த இல்லத்து மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. தனக்கு தேவையான தகவல் கிடைத்த மகிழ்ச்சியில் தொப்பியை மாட்டிக்கொண்டே அங்கிருந்து மந்திரி வீட்டுக்கு விரைந்தார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், எதுவும் புதிய தகவல் இருக்கா? ஆமா சார், நீங்க அந்த அனாதை இல்லத்துல வளர்ந்தீங்கன்னு தெரியும். ஆனா இப்ப அதுல எந்த பொறுப்புலையாவது இருக்கீங்களா சார்? அந்த இல்லத்துல எதுவும் தவறு நடந்திருக்கிற மாதிரி எதுவும் தெரியுமா? இல்லையே இன்ஸ்பெக்டர், அதை என்னோட வீடாதான் நான் பாக்குறேன். ஆனா கடந்த 3 வருஷமா நான் அங்க போகல. அரசியல்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுதான் அதுக்கு காரணம். ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். அந்த பெரியவர் இறக்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்திருக்காரு. அதனால அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முற்பட்டாரோன்னு ஒரு சந்தேகம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வர்ற மாதிரி அந்த ரயில்ல உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா? இல்ல சார், சும்மா இல்லத்துல இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாரு, அவ்வளோதான். எதுக்காக கேக்குறீங்க? சும்மா போலீஸ் புத்தி இல்லையா, அதான். சிரித்து கொண்டே கூறினார் மஞ்சுநாத். இந்த குண்டு வெடிப்பு விசாரணையில கிடைச்ச தகவலை வச்சு பார்க்கும்போது அந்த அனாதை இல்லத்துக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கும் ஏதோ ஒரு வழியில சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இல்லத்தோட பெரியவர் முதல் நாள் உங்களை பார்க்க வந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளே இறந்துட்டார். இத வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு அந்த அனாதை இல்லத்துல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அங்க வளர்ந்ததால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவும் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கத்தான் சார் நான் இப்ப இங்க வந்தேன். அந்த இல்லத்துல உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதுவும் இருக்கா? அத பத்தி ஏதும் நீங்க எதிரா பேசி இருக்கீங்களா? உங்க அரசியல் செல்வாக்க வச்சு அந்த இல்லத்துக்கு எதுவும் நெருக்கடி கொடுத்திருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர், அந்த இல்லம் என்னோட வீடு மாதிரி. அது மேல குத்தம் சொல்ற அளவு எந்த விஷயமும் இல்ல. நான் போய் எப்படி பிரச்சனை பண்ணுவேன்? சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். உங்களுக்கு எதுவும் விஷயம் ஞாபகம் வந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. கிளம்ப தயாரான இன்ஸ்பெக்டரிடம், சரி அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன விஷயம் பத்தி என் பையன்கிட்ட விசாரிச்சேன். உண்மைதான் சார், அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களாம். தலை குனிந்தபடியே சொன்னார் மந்திரி. பரவாயில்ல சார், நேத்து உங்க பொண்ணை எதேச்சையா வெளியே பார்த்தேன். அப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுகிட்டயா? இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஏனோ பெரியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முதல்ல இந்த பசங்களுக்கு தான் தெரியுது என்று சலித்து கொண்டார். சில தினங்களுக்கு பின் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் மந்திரி வீட்டின் முன் தன் ஜீப்பில் வந்து இறங்கினார். இந்த விசாரணை முடிந்து விடை கிடைத்த சந்தோஷத்துடன் வீட்டின் உள்ளே நுழைந்தார். வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர், இந்த வெடிகுண்டு கேஸ் விசாரணையை முடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே, வாழ்த்துக்கள். இன்முகத்தோடு வரவேற்றார் மந்திரி மாதவன்.
நன்றி சார். இதுக்கெல்லாம் காரணம் தடவியியல் நிபுணர் மிஸ்டர் கிருஷ்ணன் தான். அவர் தந்த தகவலை வச்சுதான் இவ்வளவு பெரிய கேஸை இப்படி சீக்கிரமா என்னால முடிக்க முடிஞ்சது. தன்னடக்கத்துடன் பதில் அளித்தார் இன்ஸ்பெக்டர். சரி சொல்லுங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோபாவில் அமர்ந்து கொண்டே மிகவும் ஆர்வத்துடன் கேட்டார் மாதவன். மந்திரியின் நேர் எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்தபடியே விரிவாக விளக்க ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர். இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வெடிகுண்டு வைக்கப்பட்ட பெட்டி தான் சார். அந்த பெட்டியை வச்சுதான் இந்த கேஸ் விசாரணையை துவக்கணும். அந்த பெட்டி மூலமா கிடைச்ச முதல் துப்பு தான் அந்த மும்பை டாக்டர். இன்ஸ்பெக்டர், அந்த ஒரு பெட்டியை வச்சு எப்படி அந்த டாக்டரை இதுல சம்பந்தப்படுத்த முடியும்? தனக்குள் தோன்றிய சந்தேகத்தை நேரடியாகவே கேட்டார் மந்திரி. கண்டிப்பா முடியாதுதான் சார். இன்னும் சொல்ல போனா இந்த பெட்டி வெடிகுண்டா மாறினதுக்கும் டாக்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா இத அவர் ரகுநாத்துக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கார். இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்ச முதல் துடுப்பு சீட்டு இந்த வெடிகுண்டு வச்ச பெட்டி தான். இந்த பெட்டியை வாங்கின முதல் நபர் ஒரு மும்பை டாக்டர். அவரும் சமுதாயத்துல மிகவும் பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர். அதனால அவரை விசாரணை செய்யறதுங்கிறது முடியாத காரியம். அதனால அந்த டாக்டருக்கும் பெங்களூருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் மும்பை போலீஸ் அனுப்பின ரிப்போர்ட் கிடைச்சது. அதுல அந்த டாக்டர் பற்றியும் அவரோட தொழில், ட்ரஸ்ட், இத பத்தின முக்கிய விவரங்களும் இருந்துச்சு. அது மூலமா தான் பெங்களூர்ல அவரோட ட்ரஸ்ட் நடத்துற ஒரு அனாதை இல்லம் பத்தின விவரம் தெரிய வந்துச்சு. உங்களை பார்க்க வந்த அடுத்த நாளே உங்க ஐயா இறந்துட்டார். இந்த சம்பவம் நடந்ததும் இதே அனாதை இல்லத்துலதான். கொலை முயற்சி நடந்தது உங்க மேல. நீங்க வளர்ந்ததும் அதே அனாதை ஆசிரமத்துலதான். அப்புறம் உங்க பொண்ணு பண்ற ப்ராஜெக்டை எதிர்த்து கலாட்டா பண்ணின அந்த குப்பத்து ஆளும் அதே அனாதை இல்லத்தோட சம்பந்தமுடையவன் தான். சோ எப்படி பார்த்தாலும் இந்த கொலை முயற்சியில உள்ள ஒரே பொதுவான விஷயம் அந்த அனாதை இல்லம் தான். அதனால அந்த இல்லத்தை பத்தின விவரங்களை சேர்க்க ஆரம்பிச்சோம். அதுல கடந்த 3 வருஷமா அந்த இல்லத்துல நிறைய குழந்தைகள் வந்து சேர்றதும் அங்க இருந்து நிறைய குழந்தைகள் தத்து எடுக்கப்பட்டதும் தெரிஞ்சது. இன்ஸ்பெக்டர் விளக்கி கொண்டிருக்கும் போதே இடைமறித்து, அதுல என்ன சந்தேகம்? குழந்தைகளை தத்து எடுக்கிறது நல்ல விஷயம் தானே. சொல்ல போனா என்ன இவளோட அப்பா தத்தெடுத்து வாழ்க்கை தரலைன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? அருகில் நின்றிருந்த மாதவியை பார்த்தபடியே கூறினார் மாதவன். இல்ல அனாதை இல்லத்துல இருந்து குழந்தைங்களை தத்தெடுக்கிறது தப்பில்லை, நல்ல விஷயம்தான். அது புதுசும் இல்ல சார். ஆனா ஒரே அனாதை இல்லத்துல இருந்து இவ்வளவு குழந்தைகள் தத்து கொடுக்கப்பட்டது பார்த்ததும் லேசா ஒரு சந்தேகம் வந்தது எங்களுக்கு. அதனால நாங்களே ஒரு டீம் தயார் செஞ்சு அந்த இல்லத்துக்கு போய் ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறதுக்காக கேட்டோம். ஆனா அவங்களோ எங்க இல்லத்துல இருந்து அப்படி தத்து கொடுக்கறது வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வலுவாச்சு. என்னமோ தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சது, ஆனா என்னன்னு தெரியல. அதனால எங்க கண்காணிப்பை மேலும் பலப்படுத்தணும். ஒரு நாள் உங்க பொண்ணு கூட சண்டை போட்ட அந்த குப்பத்து ஆளை நாங்க அந்த இல்லத்துல பார்த்தோம். அவன் ஒரு வாடகை தாய் தரகருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒருவேளை அவன் குழந்தைகளை தத்து கொடுக்கறதுக்கும் தரகனா இருப்பானோன்னு விசாரிக்க ஆரம்பிச்சோம். சின்ன சந்தேகத்தின் பேர்ல தான் அவனை கொஞ்சம் விசாரிச்சோம். அப்பதான் எங்களுக்கு அந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்துச்சு. அந்த இல்லத்துல இருக்கிற குழந்தைகளை ஒரு பொய்யான பெற்றோரை உருவாக்கி தத்து கொடுக்கறது மாதிரி தத்து கொடுத்து பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட உடல் உறுப்புகளை எடுத்து விற்பனை செய்யறாங்க. இத நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி உடல் உறுப்புகளுக்காக குழந்தைகளை கடத்துறத பார்த்திருக்கிறோம். ஆனா இது ரொம்ப கொடுமை. இத ஒரு அனாதை இல்லத்தோட போர்வையில சட்டப்பூர்வமா செய்யறது மாதிரி செஞ்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர், என்ன ஒரு கொடுமையான விஷயம்! இவங்க எல்லாம் மனுஷங்களா? இவங்களை எல்லாம் விசாரணையே இல்லாம தூக்குல போடணும் இன்ஸ்பெக்டர். தாய்மை காரணத்தினால் பொங்கிக் கொண்டிருந்தாள் மாதவி. இதுக்கே இவ்வளவு கோபம் வருதே மேடம். இனிமேதான் முக்கியமான இதை விட கொடுமையான விஷயமே இருக்கு மேடம். இதுவே கொடுமை, இதை விட என்ன பெரிய கொடுமை இருக்க முடியும் என்று இதையே சகிக்க முடியாத மாதவி பயத்துடன் கேட்டாள். இருக்குது மேடம். தத்து கொடுக்கறதுக்கும் உங்க பொண்ணு கிட்ட இவன் சண்டை போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு எங்க விசாரணைய துவக்கின பிறகுதான் இன்னும் பல திடுக்கிடுற தகவல்கள் தெரிய வந்துச்சு. அது கேட்டதும் தான் எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல மாதவனும் மாதவியும் மிரண்டு போனார்கள். அப்படி என்ன கொடுமையான விஷயம் இன்ஸ்பெக்டர் என்று மந்திரி பயமும் ஆர்வமும் சேர்ந்து இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார்.
அந்த குப்பத்து ஆளோட வேலையே மருத்துவமனைக்கு வாடகை தாய் பிடித்து கொடுக்கறது தான். ஆனா அதுல தவறில்ல. இதுக்காக சட்டத்துக்கு உட்பட்டே பல அமைப்புகள் செயல்பட்டு வருது, பல மருத்துவமனையும் செஞ்சிட்டு வருது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவனுக்கு உங்க பொண்ணு செய்யற ப்ராஜெக்ட் மேல ஒரு கண்ணுன்னு எங்களுக்கு பெரிய சந்தேகம். அந்த கோணத்துல நாங்க எங்க விசாரணையை ஆரம்பிச்ச பிறகுதான் எல்லா முடிச்சுமே விடுபட ஆரம்பிச்சது. இது ஒரு பெரிய கும்பல். இதுல பெரிய பெரிய மருத்துவமனையும் கூட உடந்தையா இருந்திருக்குங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு மருத்துவமனையும் அவங்களோட உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வரும் நோயாளிக்கு பணத்துக்காக இவங்களே அந்த உறுப்புக்கு ஏற்பாடு செய்யறது உண்டு. இந்த மாதிரி உடல் உறுப்புகள் கிடைப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. பிளட் குரூப் ஒத்து போகணும், பல சட்ட சிக்கல் கூட இருக்கு. ஒரு இதயமோ கிட்னியோ தேவைன்னா அதை அரசாங்க சான்று பெற்ற உடல் உறுப்பு வங்கியில முதல்ல பதிவு செஞ்சு காத்திருக்கணும். அப்படியே செஞ்சாலும் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கிற சில பணக்கார நோயாளிகள் எவ்வளவு பணமும் தர தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே பல இடைத்தரகர்கள் பணம் வாங்கி ஏற்பாடு செய்வாங்க. ஆனா இவங்க ஒரு படி மேல போய் யாருக்கு எந்த உறுப்பு வேணும்னு கணக்கு எடுத்து முன்பதிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கு தகுந்தாற் போல இந்த அனாதை இல்லத்துல இருந்து குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அதுக்காக உபயோகிக்க தத்து எடுக்கிற போர்வையில செயல்படுறாங்க. அந்த மாதிரி கிடைக்காதப்போ இவர்களோட தேவைக்கு ஏற்றாற் போல சில ஏழை தாய்மார்களை பணத்துக்காக மயக்கி வாடகை தாயா மாத்தி விடுறாங்க. ஒரு பொய்யான பெற்றோர்களை உருவாக்கி குழந்தை வேணும்னு இந்த தாய்களை உபயோகப்படுத்தி குழந்தை பிறக்குது. பிறகு இந்த குழந்தைகளை நேரா அந்த அனாதை இல்லத்துலதான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பின்னாடி இவங்களுக்கு ஏத்த சமயத்துல குழந்தைகளை தத்து எடுக்கிற மாதிரி உடல் உறுப்புக்காக வித்துடுறாங்க. வாடகை தாய்களும் கிடைக்கிற பணத்துக்காக இதை செய்யறாங்க. 10 மாசம் முடிஞ்சதும் 2 லட்சம் ரூபாய் வரை வாங்கிட்டு குழந்தைய பெத்து கொடுத்துட்றாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த வாடகை தாய்களுக்கு தெரியாது. உங்க பொண்ணு இத பத்தி ப்ராஜெக்ட் செய்ய போய் அது வெளியுலகத்துக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துதான் உங்க பொண்ணுகிட்ட தொடர்ந்து பிரச்சனை செஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பொருளுக்கு முன்பதிவு செஞ்சு வாங்குற மாதிரி தான் இவங்க இந்த தொழிலை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு சோகமான செய்தி என்னன்னா, உங்க ஐயா இயற்கையா சாகல. இதை கேட்டதும் மாதவனுக்கு இதய துடிப்பே நின்றது போல இருந்தது. என்ன சொல்றீங்க? யார் அவரை கொன்னது? ஆமா சார், இந்த விவகாரம் உங்க ஐயாவுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி தெரிய வந்திருக்கு. அதை பத்தி தெரிஞ்சதும் அவர் அந்த ரகுநாத் கூட சண்டை போட்டிருக்காரு. ஆனா ஐயாவால ஒன்னும் செய்ய முடியல. அப்பதான் இந்த திறப்பு விழா காரணத்தை வச்சு அவர் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. அதுவும் அந்த ரகுநாத்துக்கு தெரியாம வந்திருக்காரு. ஆனா அவரோட கெட்ட நேரம் அந்த வெடி விபத்து நடந்து விஷயம் ரகுநாத் வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கு மேல இவரை விட்டு வச்சா ஆபத்துன்னு உணர்ந்த ரகுநாத் தான் ஐயாவை கொன்னுட்டான். அந்த அனாதை இல்லத்துல இருக்கிற மற்ற ஊழியர்களை விசாரிக்கும் போது கணேசன்கிறவர் சொன்ன வாக்கு மூலம்தான் இது. பாவம், அவர் கண்ணு முன்னாடி இது நடந்ததுனால ரொம்பவும் மிரண்டுதான் போயிருக்காரு. இத வெளியில சொல்லக்கூடாதுன்னு அந்த ரகுநாத் இவரையும் ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காரு. நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன் சார். ரகுநாத்தை பார்த்ததும் அந்த கணேசன் ரொம்பவும் மிரண்டு ஒண்ணுமே பேசாம இருந்தார். அவர் வந்ததும் கணேசன் உள்ள போனார். ஆனா திரும்ப வெளியே வரவே இல்லை. வெறும் துக்கம்தான் அப்படின்னு நினைச்சேன். இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. சோகமும் துக்கமும் ஒன்று சேர கவலையுடன் சொன்னார் மந்திரி. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து சேர்ந்தாள் மணிமேகலை. அவளை பார்த்து சில நிமிடம் பேச்சை நிறுத்திய இன்ஸ்பெக்டர், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையில அந்த குண்டு வச்சது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கும் தான். ஆச்சரியம் விலகாமல் கேட்டார் மந்திரி. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அதுதான் உண்மை. சொல்ல போனா இவ்வளவுக்கும் காரணம் உங்க பொண்ணு பண்ற அந்த ப்ராஜெக்ட் தான். அவங்க அந்த வாடகை தாய் பத்தி எழுதுறாங்கன்னு மட்டும்தான் ரகுநாத்துக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கிற விஷயம் எதுவும் தெரியாது. அவங்க பயம் எல்லாம் எங்க இத பத்தி எழுதிடுவாங்களோங்கிற பயம்தான். அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்க காதுக்கு விஷயம் சேர்ந்துடும். அதனாலதான் இவளை தடுக்க பார்த்திருக்காங்க. அவளை தனியா எங்க வேணும்னாலும் கொலை செஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சந்தேகத்துல 2 பேரையும் சேர்த்து முடிக்க முடிவு பண்ணி தான் இவ்வளவும் நடந்திருக்கு. நாங்க இத ஒரு மத்திய மந்திரி கொலை முயற்சியா நினைச்சு அரசியல் ரீதியான கொலைன்னு வேற திசையில போயிருப்போம்னு அவங்க கணிப்பு. ஒவ்வொரு கட்சி விழாவுக்கும் நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போறது அவங்களுக்கு சாதகமா இருந்திருக்கு.
உங்க பொண்ணோட நல்ல நேரம் அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது. மாதவி மணிமேகலையை இழுத்து தன்னுடன் தழுவிக்கொண்டாள். இத்தனைக்கும் காரணமான அந்த ரகுநாத்தை என்ன பண்ணுவீங்க இன்ஸ்பெக்டர்? சினிமாவில் வர்ற மாதிரி ஓட விட்டு சுட முடியுமா? ஆத்திரத்துடன் வினவினாள் மணிமேகலை. சிரித்து கொண்டே சொன்னார் இன்ஸ்பெக்டர். நியாயப்படி அது சரியா இருந்தாலும் அப்படி செய்ய சட்டத்துல இடம் இல்லம்மா என்று பொறுமையாக பதிலளித்தார். வீட்டுக்கு வெளியே ஒரே சத்தம் கேட்கவே அனைவரும் வெளியே வந்து பார்த்தார்கள். அங்கே ஒரு பெரிய கூட்டமே கைகூப்பி நின்று கொண்டிருந்தது. மன்னிச்சிடுங்க சார், எவ்வளவு சொல்லியும் கேட்காம உள்ள வந்துட்டாங்க. வாட்ச்மேன் தன் பணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற கவலையில் மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். முதல் வரிசையில் இருந்தவள் மந்திரியை பார்த்து, ஐயா, அவர் மேல எந்த தப்பும் இல்லை, நாங்க தான் ஒரு ஆர்வத்துல அவர் சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டோம். நாங்க எல்லாம் அந்த குப்பத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க மகராசனா இருக்கணும். உங்க பொண்ணு உதவினாலதான் இவ்வளவோ பெரிய கூட்டம் பிடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. அந்த சாமி உங்களுக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்கும் என்று கண்ணீர் மல்க கூறினாள். மணிமேகலையும் உடனே வாசலை விட்டு இறங்கி வந்து அந்த பெண்ணின் கைகளை பிடித்து ஆறுதல் கூறினாள். பின் தன் தந்தையிடம், அப்பா, அந்த அனாதை இல்லத்தை அரசாங்கமே எடுத்து நடத்த போகுதுன்னு சொன்னீங்களே, உண்மையாவா? ஆமாம்மா, இவ்வளவு குழந்தைகள் இருக்கிற இல்லத்தை மூடுறது நல்லதா எனக்கு படல. அதுவும் யாரோ ஒரு கயவன் செஞ்ச தப்புனால இந்த பிஞ்சு குழந்தைகளை பாதிக்கிறது என்ன நியாயம்? அதனாலதான் முதல்வர்கிட்ட பேசியிருக்கேன். கண்டிப்பா அரசாங்கம் இதை எடுத்து நடத்தும். ஐயா, எங்களுக்கு அந்த இல்லம் பத்தி எதுவுமே தெரியாது. எங்க குடும்ப கஷ்டம் காரணமா இந்த மாதிரி ஒரு வாடகை தாயா இருந்துட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்துக்கா எங்க வயிற்ற அடகு வச்சோம்னு நினைக்கும் போதே எங்களுக்கு வெக்கமா இருக்குய்யா. எங்க வயிற்றுல பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளையெல்லாம் இப்படி பறி போயிடுச்சே. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்களேன்னு எங்க மனசை தேத்திக்கிட்டு வளர்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப முடியலையா. இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறமா எப்படியா நாங்க சும்மா இருக்க முடியும்? துக்கம் தொண்டையை அடைக்கவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அவளை தன்மேல் சாய்த்து ஆறுதல் சொன்ன மணிமேகலை தன் தந்தையிடம், இவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. நல்ல வேளை இந்த கேஸ் மூலமா இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அந்த அனாதை இல்லத்திலேயே இவங்களுக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா இவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். அப்பா, நீங்க தான் அமைச்சராச்சே, நீங்க அரசாங்கத்துல பேசி இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பண்ணக்கூடாதா என்று கோரிக்கை வைத்தாள் மணிமேகலை. இன்ஸ்பெக்டரும், சார், உங்களுக்கு அரசியல் வாரிசு வந்தாச்சு, இவங்களை பேசாம உங்க மகளிர் அணி தலைவரா போட்டுடலாம் என்று கிண்டல் அடித்தார். அம்மா நின்னா கண்டிப்பா எங்க எல்லாரும் ஓட்டும் அவங்களுக்கு தான். என்ன நான் சொல்றது என்று ஒரு பெண் கூட்டத்தை திரும்பி பார்த்து கேட்டாள். கூட்டமும் கண்டிப்பா என்று ஆமோதித்தது. சரி சரி, முதல்ல அவ படிச்சு முடிக்கட்டும், அதுக்குள்ள என் பதவிக்கு வேட்டு வச்சிடாதீங்க என்று மந்திரியின் சொல்ல அனைவரும் பலமாக சிரித்தார்கள். இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் பார்க்கறேன். பாய்.